எங்களுடைய புத்தகங்கள் இந்த மன்றில் இலங்கையில் சிறுதெய்வ வழிபாடும் அது தொடர்பான ஆய்வுகளும் என்ற தலைப்பில் இன்று என்னை அரங்க உரை ஆற்றுவதற்கு அழைத்த மதிப்புக்குரிய எழுத்தாளர் GS விதானையார், இந்த நிகழ்வினுடைய தலைவருமாகிய வடகோவை வரதராஜன் அவர்களே, சபையில் இருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். இலங்கையின் சிறுதெய்வ வழிபாடும் அது தொடர்பான ஆய்வுகளும் என்கின்ற இந்த தலைப்பு ஏன் என்ற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கக்கூடும். இலங்கை அல்லது இலங்கைசார் முகம் என்றது ஒரு கிளாசிக்கல் முகமாக, ஒரு செவ்விதாம் தன்மை பெற்ற மேம்பாடு மிக்க அல்லது சமஸ்கிருதமயப்படுத்தப்பட்ட ஒரு முகமாகத்தான் பொதுவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த விஷயத்தை தான் முதன்மைப்படுத்தி பார்க்கின்ற ஒரு மனநிலை எங்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்தினுடைய வழிபாடு என்பது முழுமையான சமஸ்கிருதமயப்பட்ட அல்லது மேல்நிலையாக்கம் செய்யப்பட்ட அல்லது பிராமணமயப்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடாக இருக்கிறது என்கின்ற ஒரு கூற்று ஒரு பொதுநிலை வாதமாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த கூற்றிலே நீண்ட நெடுங்காலம் தொங்கி பிடித்தவர்களில் நானும் ஒருவர். அதில் எனக்கும் அதை சொல்றதிலே எந்த வெக்கமும் இல்லை. நாவலர் மரபிலிருந்து வந்தவர்களுடைய சிந்தனா வழி, எங்களுடைய வழிபாட்டு மரபும் பாரம்பரியமும் அத்தகைய ஒரு தன்மையை பெற்றதாக ஒரு கருத்துருவாக்கம் எங்களிடம் தொடர்ந்து எடுகோளாக சொல்லப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வருகிறோம். இன்று வரை அது சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அதே வேளை நாட்டாரியல் தொடர்பான ஆய்வுகள் எங்களுடைய சமூகத்திலே பன்முகத்தளங்களிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மையையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாட்டாரியல், நாட்டுப்புறவியல், ஃபோக்லோர் என்றதுக்கு நாட்டுப்புறவியல் சரியா நாட்டாரியல் சரியா என்ற வாத பிரதிவாதங்கள் 70களின் பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்திருக்கிறது. நாட்டார் வழக்காற்றியல் கழகம் தொடங்குகிற போது கூட இந்த சொல்லாடல் தொடர்பான உரையாடல்கள் நீண்ட நெடிய வாதங்களை உருவாக்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த ஃபோக்லோர் அல்லது நாட்டாரியல் அல்லது நாட்டுப்புறவியல் என்ற இந்த சொல்லாடல் பல்வேறு மரபுகளின் வழிவந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான பல மரபு கற்கை நெறியாக தான் இன்று வரை பொதுவில் எடுத்து செல்லப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது குறிப்பாக சாதாரண சனங்களின் கதை, இப்படி சொல்லலாம், சாதாரண சனங்களின் கதை என்று நாங்கள் சொல்லலாம். இதை சற்று விரிவாக சொல்வதாக இருந்தால், யதார்த்த வாழ்வில சாதாரண மக்கள் பேசுகின்ற பேச்சிலிருந்து, சொற்களிலிருந்து, பழக்க வழக்கங்கள், தெய்வ வழிபாடுகள், நடத்தைகள், சடங்குகளினூடான வழிபாடுகள், கூத்துக்கள், நடனங்கள், வழிபாடு பொருட்கள், நம்பிக்கைகள், நாட்டு பாடல்கள், கதைகள் என்கின்ற பல்வகமை தன்மை வாய்ந்த மக்களின் அத்தனை கூறுகளை, வாழ்வியல் அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் நாட்டாரியலை பார்க்க வேணும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வகையில் இதை பழந்தமிழர் மரபோட கொண்டு போய் சேர்த்து யோசித்தால் பேய் மகளிர் உருவாக்கம் சங்க இலக்கியத்தில் நாங்கள் பார்க்குறோம், வீரவணக்கம் பார்க்குறோம், நடுகல் வழிபாடு பார்க்குறோம், அல்லது மணிமகளில் வருகிற கொல்லிப்பாவை என்பதை பற்றி பார்க்கிறோம். பேய்கள் அல்லது கொற்றவை, யுத்தகலத்தில் பேய்கள் நினக்கூழ் காய்ச்சுதல் என்பது தொடர்பான பல்வேறு கதையாடல்களை நாங்கள் பார்க்கிறோம். இவை எல்லாம் சாதாரண சனங்களின் கதையில் இருந்துதான் ஆரம்பமாகின்றன. ஒரு நடுகல் வழிபாடு என்பது வீரர்களின் வழிபாடு என்றுதான் நாங்கள் பொதுவிலே இன்றைக்கு நினைக்கிறோம். அது வீரர்களின் வழிபாடு தான். ஆனால் எந்த வீரர்களின் வழிபாடு என்று கேட்டால், ஆணிரை கவர்ந்து சென்றவர்களிடம் இருந்து அந்த ஆணிரையை மீட்டு வருகின்ற வீரர்களின் வழிபாட்டில் இருந்துதான் நடுகல் வழிபாடு தொடங்குகிறது. சான்று கைலாசவதி இதை பற்றி எழுதியிருக்கிறார். பண்டை தமிழர் வாழும் வழிபாடு, வீர வணக்கம் என்ற கட்டுரையில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த நடுகல் வழிபாடுகள் தொடர்பாக பிறகு அது பள்ளிப்படையாக வந்த அந்த வரலாறுகள் தொடக்கம் இந்த நீண்ட நடுகல் வழிபாடு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. வித்துடல் வைத்து நடுகல் வழிபாடு செய்து அதை ஒரு தினமாக கொண்டாடிய சமூகம் நாங்கள், இன்றைக்கும் கொண்டாடி வருகிற ஒரு சமூகம் நாங்கள். அந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்திலிருந்து எங்கள்கிட்ட இந்த வித்துடல் என்கின்ற சொல்லும் அல்லது அது தொடர்பான சிந்தனையும் நடுகல்லும் உங்களிடம் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது.
அது வீரர்களின் வழிபாடாகும். அப்ப இந்த மரபு நிலையில இருந்து கொண்டு வந்த அந்த பழந்தமிழ் மரபில இருந்து திடீரென்று ஒரு புதிய பாய்ச்சலாக சோழர் காலத்துக்கு பிற்பட்ட வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட தமிழக சூழலிலும் சரி இங்கேயும் சரி ஏற்பட்ட ஒரு ஒரு நகரமயமாக்க மனோநிலை அல்லது ஒரு மேம்பட்ட சமூக மனோநிலை, சமய மனோநிலை என்பது நாட்டாரியல்ல இருந்து எங்களை தூக்கி ஒரு கட்டம் வைக்குது. பல்லவர் காலத்தில் இருந்த பக்தி இலக்கியம் கேள்வியற்ற விசுவாசிகளை உருவாக்குகிறது. அரசுக்கு தேவையான கேள்வியற்ற விசுவாசிகளை தந்து விடுகிறது. அந்த சமூக கட்டமைப்பின் அடிப்படையில் தான் பேரரசும் பெருந்தத்துவமும் எழுந்து வருகிற வரலாறை கைலாசபதி பேசுவார். ஆனால் பேரரசு உருவாகி சிதைந்து போகிற ஒரு காலகட்டத்தில் தான் பெருந்தத்துவம் உருவானது. கைலாசபதியோடு நாங்கள் அதில் முரண்படலாம். அல்லது அதற்கு பின்னாலே வருகிற விஜயநகர பேரரசின் உருவாக்கத்துக்கு முட்டு கொடுப்பதாக பெருந்தத்துவம் சைவ சித்தாந்தம் உருவாயிற்று என்ற கருத்து நிலைக்கு தான் நாங்கள் போக வேண்டி இருக்கும். அதுக்கு பின்னாலே சமய அரசியல், சமூக அரசியல், இப்படி பல்வேறு அரசியல்கள் இருக்கின்றன. அது இதற்கு புறம்பு என்பதனால் அதை நான் விட்டு விடுகிறேன். 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன், பிரான்ஸ் நாடுகளில் தான் முதல் இந்த ஒப்பிலக்கிய கோட்பாடுகள், ஒப்பிலக்கிய வாசிப்பு முறைகள் உருவாகுது. அந்த ஒப்பிலக்கிய வாசிப்பு முறையில் குறிப்பாக புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு சமூகத்தின் வரலாறை, தேசத்தின் வரலாறை, பண்பாட்டை பேச விளைந்த அல்லது எழுத விளைந்த அல்லது ஆவணப்படுத்த விளைந்ததுன்ற தொடக்கம்தான் இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வாக அது மாறும். குறிப்பாக அந்த மக்களுடைய நம்பிக்கைகளை, நாட்டுப்புற கதைகளை தொகுத்து ஆராய்ச்சிக்குட்படுத்த முற்பட்டார்கள் அந்த ஆய்வாளர்கள். பெயர்களை எல்லாம் சொல்லி நான் குழப்பிக்கொள்ளேன். அந்த சிந்தனை மரபு வழி உருவான பரவுதல் கோட்பாடு என்ற கோட்பாடு தான் இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வுக்கான அடிப்படையை அமைத்து கொடுத்தது என்று ஆய்வாளர்கள் பொதுவில் கருதுகிறார்கள். இத்தகைய ஒரு ஆய்வு முறையை மத்திய ஆசியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் பேராசிரியர் வஸ்லி வி ராங்லாக் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆய்வாளர். அந்த மரபில இருந்து கொண்டு பிற்காலத்தில் வந்தவர்கள் வரலாற்று புவியியல் ஆய்வு முறையின் வழி இதை கொண்டு வருகிறார்கள். ஏன் நான் இந்த வரலாற்று முறை ஆய்வு முறை, வரலாற்று புவியியல் ஆய்வு முறையை சொல்றேன்னா, அது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் உதவுகிற, நாட்டுப்புறவியலை புரிந்து கொள்வதற்கு உதவுகிற ஒரு ஆய்வு முறையாக இருக்கிறத நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே போல சமூக மானுடவியல் வளர்ச்சி அல்லது அந்த சிந்தனை மரபினுடைய எழுச்சிக்கு பின்னால அந்த ஆய்வுகளுக்குள்ளால இந்த ஆய்வுக்குள்ள நாங்கள் போகிறோம். இது காலனிய கால நவீன கல்வி முறைகளின் வழியாக இந்த காலனிய நாடுகளுக்கும் வந்து சேருது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இந்த நாட்டுப்புறவியல் பற்றிய கற்கை புலம் வந்து சேருது. ஆனால் 1960களுக்கு பின்னால தான் நாட்டுப்புற இலக்கியம் பற்றிய விழிப்புணர்வு தமிழ் சமூகத்திடம் ஏற்பட்டதாக நான் வானமாமலை 1969 குறிப்பிடுகிற ஒரு குறிப்பு இங்கே முக்கியமான வாசிப்புக்குரிய ஒன்றா இருக்கு. என்னடா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்க பெருமாள் முதலியவர்கள் முதன்மைப்படுத்துகிற ஒரு நாட்டுப்புறவியல் முதன்மை ஆய்வாளர் நான் வானமாமலை இருக்கு. நான் வானமாமலை அவர்கள் அந்த ஆய்வு புலத்தை பற்றி சொல்லுகிற போது 60களின் பிற்பகுதி என்ற ஒரு கூற்றை சொல்லி இருப்பது என்பது மிக கவனத்தை கோருகிற ஒரு விடயம். ஏனென்றால் அதற்கு முன்பே ஈழத்தில் ஒருவர் இந்த நாட்டுப்புறவியல் பற்றி பேசியிருக்கிறார். தமிழகத்து ஆய்வாளர்களும் சரி, ஈழத்து ஆய்வாளர்களும் சரி, நாட்டுப்புறவியல் சார்ந்து ஆய்வு செய்தவர்கள், நாட்டுப்புறவியலை பேசியவர்களை பற்றி நான் சொல்லவில்லை, ஆய்வு செய்தவர்கள் அவரை விட்டுவிட்டுத்தான் தங்கள் வரலாற்றை பற்றி அல்லது நாட்டுப்புறவியல் வரலாற்றை பேசியிருக்கிறார். அவர் யார் என்றால் பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்கள். ஈழத்து வாழ்வும் வளமில அவருடைய 62ஆம் ஆண்டு வந்த அந்த நூலில் ஈழத்து நாட்டார் வழிபாடு பற்றி ஒரு மிகச்சிறந்த கட்டுரை இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதிகம் பேசப்படாத பல தெய்வங்களை அவர் அதிலே பட்டியல்படுத்தி இருக்கிறார். அவை பற்றி ஒரு சிறு குறிப்பேனும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவரை பற்றி தமிழக நாட்டுப்புறவியலாளர்களும் சரி, ஈழத்து நாட்டுப்புறவியலாளர்களும் சரி அவரை முதன்மைப்படுத்தி அவருடைய ஆய்வுப்புலத்தை முன்னிறுத்தி தாங்கள் வருகை தருகிறோம் என்கின்ற செய்தியை பதிவு செய்யவில்லை என்பது இங்கே முக்கியமான ஒரு குறிப்பு, ஒரு வரலாற்று இருட்டடிப்பு தான். ஏனென்றால் கணபதி பிள்ளை அவர்களுடைய, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், முதலி வழிபாடு கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. இங்கே நிறைய முதலியம்மன் கோயில்கள் இருக்கிறது. அவை எல்லாம் முதலி வழிபாடு. போய் நாங்கள் கள ஆய்வு செய்து அதிலே தோற்று போனோம், உண்மையை சொன்னார். ஏனென்றால் யாருக்குமே முதலியை பற்றி தெரியவில்லை. முதலி அம்மனை பற்றி பேசுகிறார். முதலி என்றது பூவரச மர அடியில 7 கல்லை வச்சு வழிபடுற ஒரு வழிபாட்டு முறை, வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ இதை பற்றி நாங்கள் அவர்களிடம் வினாவிய உதவாத பூவரசு நின்றால் கல்லில் கிடந்தது. நாங்கள் இப்போ இங்கே தூக்கி வச்சு இப்படி பெரிய கோயில் கட்டினாங்கள், பிறகு என்ன மண்டபம் கட்டின, யார் கட்டின, இப்படி ஒரு வரலாற்றை சொல்லி பெருமிதம் அடித்துக் கொள்ளுகிற மனிதர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார். ஒரு பெரிய சோகம். ஆனால் இந்த முதலி வழிபாடு, அது வீர வணக்க முறை, இறந்தவர்களை நினைவாக வச்சு 7 கல் வச்சு அதுக்கு வணங்கின முறைமை என்ற கான்செப்ட் பற்றி யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. நாங்கள் கள ஆய்வில் 6 கோயில் போய் பார்த்தனாங்க, 6 கோயிலையும் அவருக்கு தெரியவில்லை. இது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. ஆனால் கணபதி பிள்ளை என்ற 62ஆம் ஆண்டு புத்தகத்தில் கணபதி பிள்ளை எழுதியிருக்கிறார். இதை மாதிரி இன்னொரு நகைச்சுவையோடு சொல்றதா இருந்தால், அப்பொழுது சைவ சித்தாந்தத்துறையும் இந்து நாகரிகத்துறையும் ஒன்றாக இருந்த காலத்தில், இப்போ நாங்கள் ஃபேக்கல்ட்டி வந்தபடியாக பிரிஞ்சிட்டோம். 2018க்கு முதல் இப்படியான ஆய்வுகளில் ஈடுபடைக்கு நான் ஒரு நாள் கிங்கிலியர் பற்றி சொன்னேன். எனக்கு அம்மம்மா கிங்கிலியர் பற்றி சொல்லியிருக்கிறார். கிங்கிலியர் என்ற தெய்வம் பற்றி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவ்வளோ பேரும் என்னை பார்த்து நக்கலாக சிரித்து நையாண்டி பண்ணினார்கள். எனக்கு கிங்கிலியர் என்று கொஞ்ச நாள் கூப்பிட்டார். அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. பேந்தொரு நண்பர் வந்து சொன்னார், இல்லை கிங்கிலி வைரவர் என்ற ஏதோ ஒரு தெய்வம் இருக்காம, அப்போ நீங்கள் சொன்னது அதைத்தான் போல. நான் சொன்னேன், வைரவர் வேற, கிங்கிலியர் வேற. கிங்கிலியர் என்றது நன்மை செய்கிற தெய்வம். பில்லிசூனியம் செய்வினை முதலானவை வைக்கப்பட்டு அதை திரும்ப எடுக்கிற ஒரு மரபு இருக்குத்தானே, மாந்திரிக மரபில். எடுத்தா பிறகு திரும்ப வைக்காம இருக்கிறதுக்கு வச்சு வணங்குற தெய்வம் அதான் கிங்கிலியர். ஆனால் இருபாலையில் அது இன்றைக்கு மகாரி வழிபடுற மரபும் இருக்கு. திருதேவதையாக வழிபடுகிற ஒரு மரபும் கிங்கிலியர் இருக்கிறார், நான் போய் பார்த்தேன். ஆனால் பழைய மரபில் அது அப்படி இல்லை. அப்போ கிங்கிலியர் பற்றி கணபதி பிள்ளை எழுதியிருக்கிறார். அவருக்கு பிறகு யாரும் எழுதல், அப்புறம் நான் தான் எழுது. அப்படி பார்த்தா எனக்கு இது அம்மம்மா சொன்ன கதை. அப்ப கணபதி பிள்ளை எவ்வளவு முக்கியம் என்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். இந்த குறிப்பு ஏன் சொல்றேன் என்றால், தமிழ்நாட்டு ஆய்வாளர்களும் சரி, ஈழத்து ஆய்வாளர்களும் சரி, கணபதி பிள்ளையை கணக்கில் கொள்ளவில்லை. அது ஒரு வரலாற்று தவறு என்பது இங்கே முக்கியமானது. அப்ப இந்த சிந்தனை மரபினுடைய தொடக்கத்தை தமிழ்நாட்டு ஆய்வறிஞர்கள் கேரள பல்கலைக்கழகத்தில் இருந்த சுப்பிரமணியம் என்பவரோடு தொடங்குகிறார்கள். அங்கே ஹமீது என்பவருக்கும் பரா சுப்பிரமணியம் என்பவருக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்து நாட்டுப்புறவியல் ஆய்வு நிகழ்த்தப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு நாட்டுப்புறவியல் ஆய்விலே கலாநிதி பட்டம் பெற்றவர் ஈழத்தைச் சேர்ந்த பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள், இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்கள் என்கின்ற பதிவும் இங்கே மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். பாலசுந்தரம் அவர்கள் நாட்டுப்புறவியல் பற்றி நிறைந்த தேவைகளை, நிறைய 50 ஆண்டுகளுக்கு மேலே அதிலே பணி செய்து கலாநிதி பட்டத்தோடு பல்வேறு பணிகளை செய்து அண்மையிலே நாட்டுப்புற களஞ்சியம் என்றொரு நூலை கூட அவர் போட்டார். மிக முக்கியமான வேலைகளை, தமிழ்நாட்டையும் இலங்கையையும் இணைத்து அவர் பல்வேறு தொகுப்பு முயற்சிகளினாலே ஆய்வு முயற்சிகளையும் செய்த ஒருவர் பாலசுந்தரம் என்பது முக்கியமானது. அதே போல நாட்டுப்புறவியலை தன்னுடைய ஆய்வுப்புலமாக கொண்டவர்களிலே ஒருவர் இன்றைய தமிழ் துறை தலைவர் விசாகரூபன் அவர்கள், பேராசிரியர் விசாகரூபன் அவர்களுடைய நாட்டுப்புறவியல் என்ற ஒரு ஆய்வு நூல் இருக்கிறது. முக்கியமான நூல் அது. நாங்கள் ஈழத்து ஆய்வு புலத்திலும் மிக முக்கியமான நூல். அதேவேளை அவர் பிற்காலங்களிலே செய்த 2 முக்கியமான விஷயம், நாட்டுப்புற கதைகளை தொகுத்தார். எனக்கு அதுதான் ஆக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் எங்கள்கிட்ட நாட்டுப்புற பாடல்களை தொகுக்கிற ஒரு மரபு, நீண்ட மரபு இருக்கு. FX நடராஜாவில இருந்து தொடங்கி நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்தன் வரை இந்த இப்ப அண்மையிலே வெளிவந்த இந்த நூல் கூட முள்ளில்லாவேலி நெடுந்தீவு நாட்டார் பாடல்கள் ஸ்ரீ பிரகாஷ் என்பவர் தொகுத்தது. இப்ப மிக அண்மையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புறவியல் சார்ந்த ஒரு நூல். ஆக கடைசியா வந்ததுல இது ஒன்று நான் நினைக்கிறேன். அப்ப இப்படி அது பிரதேச மலர், நான் இதை நூலா சொல்றேன். அப்ப இந்த நூல் வரையக்குள்ள இந்த நீண்ட நெடிய பாரம்பரியம் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தல்ல எங்களுக்கு இருக்கு. அது மலையத்தில் இருக்குது, மட்டக்களப்பில் இருக்குது, திருவோணமலைக்கு இருக்கு, யாழ்ப்பாணத்திற்கு வன்னிவள பாடல் என்றே மெட்ராஸ் மெயில் தொகுத்த பாடல் இருக்குது. அது மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு தனியாக இருக்கு. வட்டுக்கோட்டை ராமலிங்கம் என்பவர், ராமலிங்கம் என்பவர் தொகுத்திருக்கிறார். அது பற்றிய நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். ஆனால் நாட்டுப்புற கதைகளை தொகுத்தவர்கள் மிக குறை ஈழத்தில். அதில் பேராசிரியர் விசாரூபன் அவர்கள் ஒரு நல்ல தொகுப்பொன்றை போட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இவர்கள் எல்லோரும் சொல்லுகிற முன்னோடிகள், பாலசுந்தரம் உட்பட சொல்லுகிற முன்னோடிகள் கைலாசபதி, வித்யானந்தன், சிவத்தம்பி போன்றவர்களை சொல்லுகிறார். தமிழர் சால்வு என்ற நூலில் வித்யானந்தன் எழுதியிருக்கக்கூடிய கிராமிய வழிபாடு, கிராமிய சடங்குகள், நாட்டுப்புற பாடல்கள் அல்லது அரங்குகள் தொடர்பான அவருடைய பணிகள்
கூத்துக்கள் தொடர்பான அல்லது கூத்து மீட்டுருவாக்கம் என்பது நாட்டாரியலோடு இணைந்த மிக முக்கியமான பணியாக நாங்கள் பேசுகிறோம். அதே போல கைலாசபதி அவர்கள் பண்டை தமிழர் வாழும் வழிபாட்டிலே பேசியிருக்கிற நான் சொன்ன பேய் மகளிர் அல்லது வீரவணக்கம் முதலான நடுகள் வழிபாடு தொடர்பான அவருடைய பார்வைகள் என்பன எங்களுடைய பல மரபில் இருந்து வருகிற நாட்டுப்புற மனோநிலைகளையும் சிந்தனைகளையும் ஆவணப்படுத்துகின்ற மிக முக்கியமான இவர்கள் 2 பேருக்கும் ஆசிரியராக இருந்த கணபதி பிள்ளை கவனத்தில் கொள்ளப்படாதது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று திரிவுவாதமாகவோ வரலாற்று பிழையாகவோ நாங்கள் பார்க்கலாம் என்பது இங்கே முக்கியம். இவர்களுக்கு பின்னால இன்னும் சிலர் ஈழத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகதாஸ் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் நாட்டுப்புறவியல் பற்றி பல்வேறு கட்டுரைகளை பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார். அதே போல பேராசிரியர் சிவலிங்கராஜா அவரோட கதைச்சாலே எங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட இருக்கிறது நாட்டுப்புற மனம்தான். அவர் சொல்லுகிற கதைகள், அவர் எழுதா கதைகளுக்கு எச்சக்கம் வச்சிருக்கிறார். எழுதாத கதைகள், எழுதாத பாடல்கள், எழுதாத தூசணங்கள், எழுதாத பழமொழிகள், பால்நிலைசார் கதைகள் என்பனவற்றை பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் நிறைய வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க, எழுதுங்க, நான் எழுதுறேன்னு நீங்கள் சொல்லுங்க சார் என்றெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான் அவர்கிட்ட. அவ்வளவு தூரம் மிக சுவாரஸ்யமாக அது ஒரு கதை சொல்லியாக அவர் இயங்குறதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் அவருடைய யாழ்ப்பாண வாழ்வியல் கோலங்கள் என்ற அந்த நூல் அவர் செய்திருக்கக்கூடிய முக்கியமான நாட்டுப்புறவியல் சார் வாழ்வியல் பண்பாட்டை பேசுகின்றோம். இதே போல எஃப்எக்ஸ் நடராஜா அவர்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் அல்லது மகேஸ்வரலிங்கம் மட்டக்களப்பை சேர்ந்தவர், மிக முக்கியமாக மட்டக்களப்பினுடைய வழிபாடு சிறு தெய்வங்கள் தொடர்பான நிறைய இப்போவும் அண்மையிலே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. மட்டக்களப்பு சடங்குகளும் வழிபாடும் பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, மீள்பதிப்பாக இருக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் இதை அடுத்தது ரகுபரன் அவர்கள் வடமராட்சியை சேர்ந்தவர். அவர் செய்கிற ஒரு தொகுப்பு முயற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக ஈழத்து புலத்தில் நாங்கள் பார்க்க வேணும். அவர் தனிய எழுத்துல இல்லை, விஷுவலாக கொண்டு வருவார். அது ஃபோட்டோஸுக்களால் அவர் கதைக்கிறது தான் கூட. ஓவியம் ஒரு ஃபோட்டோ எப்படி கதைக்கும் என்பதுக்கான அத்தாட்சியை நாட்டுப்புறவியலில் அவர் கொண்டு வருவார். ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக அவருடைய பணிகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது மாதிரி வெள்ளாவூர் கோபால் என்பவர் கண்ணகி வழிபாடு தொடர்பாக ஒரு தனி புத்தகம் எழுதினார். அது சிங்கள தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி என்பதை நான் நினைக்கிறேன் மிகச்சரிய அடையாளப்படுத்தினவர் அவர் தான். 2 சமூகத்திலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக செய்தார். கண்ணகி வழிபாடு பற்றி தான் ஈழத்தில் எக்கச்சக்கம் பேர் எழுதியிருக்கேன். சக்குணம் அவர்களில் இருந்து அண்மையில் வெளிவந்த இந்து நாகரிகத்துறையினுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், இப்போ ரிட்டையர் பண்ணின பேராசிரியர் சாந்தி கேசவன் அவர்களுடைய PhD புக் வரைக்கும் நீண்ட நெடிய வரலாறு இந்த கண்ணகி வழிபாட்டுக்கு இருக்கு. தொடர்ச்சியாக கனபேர் எழுதி கொண்டு வருகிறார்கள். யதார்த்தனுடைய BA தீசிஸ் அதுதான் கண்ணகி வழிபாட்டை எப்படி ஒரு மேப்பிங் ரீதியாக அப்படி போய் வந்தவா என்ற கதையை பற்றி பேசுது. இப்படி கனபேர் செய்திருக்காங்க. நிறைய மலர்கள் வந்திருக்கின்றன அது தொடர்பாக பல்வேறு கதைகள். வெட்டாப்பளை அம்மன், பன்றி தளச்சி அம்மன், இதுகளுக்கு தனி நூல்கள் வந்திருக்கு. இப்போ வடகோவை அவர்களுடைய ஊருக்கு கிட்ட இருக்கிற கோப்பாய் கண்ணகி அம்மன் கோயில் கோட்ஸ் வழக்கு வரைக்கும் போய் ராஜேஸ்வரி என்று சொல்கிறதா கண்ணகி என்று சொல்கிறதான்ற வழக்கு வைச்சது வரைக்கும் கண்ணகி வழிபாட்டினுடைய செழிப்பை பற்றி கனவேர் எழுதியிருக்கிறார் ஈழத்தில். கண்ணகி அளவுக்கு வேறு எந்த தெய்வமும் ஈழத்தில் எழுதப்படையிலே என்று சொல்கிற அளவுக்கு அது டாக்குமெண்ட். ஆனால் அதில் வெள்ளூர் கோபாலுடைய பணி எப்படி என்றால் சிங்கள சமூகத்தோடு இணைச்சு அதை பார்த்தது. அதை பற்றி சுப்பிரமணியாவும் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் கண்ணகி பற்றி, இந்த சிங்கள சமூகத்தில் எப்படி இருக்குது என்றது தொடர்பாக. அது பற்றி சிங்களத்தில் கண்ணநாத் உபயோசகரோட ஒர்க்ஸ் மிக முக்கியமானவை. அது தொடர்பாக அதை இணைச்சு பேசுகிற ஒரு மரபை எங்களுடைய சண்முகலிங்கம் அவர்கள், முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சினுடைய பணிப்பாளராக இருந்த சண்முகலிங்கம் அவர்கள் மிக முக்கியமான மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார். கண்ணகி தெய்யோ பற்றின அந்த பத்தினி தெய்யோ என்ற பேரில் அவர் எழுதின ஒர்க்ஸை பற்றி நிறைய மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கார். இதெல்லாம் மிக முக்கியமாக எங்கள்கிட்ட நடந்திருக்கக்கூடிய அசைவு இயக்கங்கள். அதே போல் இப்போ எழுநாவில் லட்சுமணன் அருணாசலம் என்பவர் மலையகத்தைச் சேர்ந்த கிராமிய வழிபாடு தொடர்பான எழுத்துக்களை எழுத தொடங்கி இருக்கிறார். இதே போல் மிக முக்கியமாக என்ன இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆய்வு புலத்திலிருந்து ஒரு வகையில் வழிகாட்டியவராக நான் பேராசிரியர் ரகுபதியை சொல்லுவேன். அவரோட நான் இதுவரைக்கும் ஒரு நாளும் கதைச்சது கூட இல்லையா. ஆனால் ரகுபதி அவர்களுடைய வள்ளியக்கன் தொடர்பான இந்த சிறு நூல் எனக்குள்ள நல்ல அதிர்வுகளை தந்தது. கிராமிய வழிபாட்டை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட பார்வைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணப்பாங்கை தோன்றிய நூல் இது பற்றி நான் பின்னால் சொல்லுறேன். அப்போ இதுபோல் புஷ்பரண்ணம் அவர்களும் சில தெய்வங்களை பற்றி எழுதியிருக்கிறார். கூட்டத்தார் தெய்வம் பற்றி எல்லாம் அவர் பத்திரிகைகளிலே எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்களை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். இவர்கள் பெரும்பாலும்
இந்த நான் சொன்ன இவர்களுக்குள்ள பெரும்பாலானவர்கள் செய்திருக்கிற வேலை நாட்டுப்புறவியல் தொகுப்பு முயற்சி, ஆவணப்படுத்தல் முயற்சி அல்லது நாட்டுப்புறவியல் ஆய்வு. நான் இதில் வேறுபடுற இடம் எதுன்னு கேட்டால் சிறு தெய்வ வழிபாடு. ஒட்டுமொத்த நாட்டுப்புறவியல் ஆய்வு அது தொடர்பான பார்வைகளை பற்றி நான் பேச வரேன். நான் பேசுறது கிராமிய தெய்வங்கள், இலங்கைக்கான கிராமிய தெய்வங்களை எப்படி எவ்வளவு பேர் ஆய்வு புலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள், அது எத்தகைய தன்மை வாய்ந்தது, அது பற்றிய இன்றைக்கு சமகால பார்வைகள் பற்றியும் என்னுடைய இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வு அல்லது நாட்டுப்புற தெய்வம் தொடர்பான ஆய்வு அனுபவம் பற்றியும் பகிர்றது தான் என்னுடைய முக்கியமான கருத்து நிலையாக இருக்கும். இப்போ இப்படி பார்க்கக்குள்ளதான் நான் கணபதி பிள்ளையை மீளவும் சொல்கிறேன். அவர் மிக முக்கியமான ஒருவர். கணபதி பிள்ளை அளவுக்கு முக்கியமான இன்னொருவர் அவருடைய மாணவர்களிலே வரக்கூடியவர்கள் வித்யானந்தனும் சண்முக சுந்தரம் அவர்கள். சண்முக சுந்தரம் அவர்கள் நாட்டுப்புறவியல் தெய்வங்களை பற்றியும் மாட்டு வண்டில் சவாரி பற்றியும் வீரசைவ மரபு பற்றியும் பேசியிருக்கிறார். இது மிக முக்கியமான அசைவு, அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அசைவு தான். இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது, ஒரு பெரிய ஆய்வு புலம் என்றெல்லாம் நான் சொல்லலை. எல்லாமே ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தினால் அது ஒரு முக்கியமான இயங்கியல் தான். எல்லாமே இயங்கலின் பாற்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் சண்முக சுந்தரத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. அதே போல இதில் மிக முக்கியமானவர் பேராசிரியர் வை கனகரட்னம் அவர்கள், எங்களுடைய ரமேஷ் அவர்களுடைய சித்தப்பா முறையானவர். பேராதனை பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிகத்துறைக்கு இருந்த ஒரு பேராசிரியர். இந்து நாகரிக கற்கை புலத்தை கற்ற முதல் 3 பேருள்ளே ஒருவர் பேராசிரியர் கலைவாணி ராமநாதன், நாச்சியார் செல்வநாயகம், அதே போல பேராசிரியர் கனகரட்னம் அவர்கள். கனகரட்னம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பிரதான பணி நான் தொடக்கத்தில் சொன்னதை இப்போ இணைக்க போகிறேன். ஒன்று நாவலர் மரபு பற்றித்தான் அவற்றை வாழ்வியல் புலமே ஆய்வுக்குள்ள கழிஞ்சது. நாவலர் உரைத்திறன், நாவலர் ஆளுமை, இப்படி பல்வேறு நாவலரை சுற்றி அவருடைய முழு ஆய்வுகளையும் அவர் நிகழ்த்தினார். அதற்கு விலகி அவர் செய்த ஆய்வு என்று கேட்டால் அது நாட்டுப்புற தெய்வ வழிபாடு பற்றிய ஆய்வு. இப்பதான் நான் கேள்வி வருது என்னண்டா, நாவலர் மரபை அவ்வளவு தூரம் போற்றிய பேராசிரியர் நாவலர் நிராகரித்ததாக சொல்லப்படுகிற இந்த நாட்டுப்புற தெய்வங்களை பற்றி எப்படி உள்ளெடுத்தார்? இதற்கு சமாந்தரமாகவும் சமமாகவும் அல்லது இணைத்த நிலையிலும் எப்படி இந்த 2 ஆய்வுகளையும் கனகரட்னம் கொண்டு போனார்? அப்ப கனகரட்னம் செய்தது நாவலருக்கு துரோகமா? இந்த கேள்விகள் எல்லாம் வரும் இதுக்குள்ள. ஏனென்றால் நாவலரையே தன்னுடைய ஆய்வு புலமாகவும் வாழ்வியல் புலமாகவும் தன் கொடுமுடியாகவும் வழிகாட்டியாகவும் கருதக்கூடிய பேராசிரியர் கனகரட்னம் அவர்கள் எப்படி இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வுகளை, குறிப்பாக நாட்டுப்புற தெய்வங்களை, அதன் சடங்குகளை பற்றி, அது பற்றிய பாடல்களை பற்றிய ஆய்வுகளை முன்னெடுத்தார்? அப்படி முன்னெடுக்க காரணம் என்ன? அல்லது அது எப்படி அவருக்கு 2ஐயும் பேலன்ஸ் பண்ண முடிந்தது என்ற வினாக்கள் இங்கே மிக முக்கியமானவை என்று நான் நினைக்கிறேன். இதற்கு பிறகு வர்ற இன்னொரு சிலர், ரகுபரன் அவர்கள், நான் நிலவே சொன்ன மற்றது பேராசிரியர் வானா மகேஸ்வரன் அவர்கள். மார்க்சிய அடிப்படையிலான சிந்தனை மரபுகளின் வழிவந்த பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை பேராசிரியராக இருந்தவர். இப்பொழுது தகைசால் பேராசிரியராகவும் இருப்பவர் பேராதனை. அவர் சிறியதும் பெரியதும் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சிறுமரபு பெருமரபு தொடர்பாகவும் தெய்வங்கள் எப்படி மேல்நிலையாக்கம் செய்யப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பாகவும் சில புதிய வாசிப்புகளையும் அவர் நிகழ்த்துகிறார். அப்போ நாயனார் லெவலில் இருந்த சண்டேஸ்வரர் எப்படி ஒரு கோயிலுக்கு நம்பிக்கை பொறுப்பாளராக மாறுறார் என்பது பற்றி அவர் எழுதுகிறார். ஜனபதி எப்படி கணபதியாக மாறினர் என்பது பற்றி அவர் கதைக்கிறார். இப்படி ஐயனார் சாத்தா என்ற வழிபாடு தொடர்பாக அவர் முன்வைக்கிற கருத்துக்கள், இப்படி சாஸ்தா வழிபாடு உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அதன் ஆஜீவகத்தினுடைய முக்கிய ஒரு போக்காக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அது சமணம், பௌத்தம், சைவம் எல்லாத்தோடும் கலந்து நிற்கின்ற ஒரு வழிபாடு. யாற்று என்று உரிமை கோரலில் எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ ஊர்காவத்துறை கல்ச்சரல் ஆஃபீஸர் இருக்கிறா, அனலதீவு கோயில், ஐயனார் கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பழமை பாரம்பரியங்கள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கிற ஐயனார் வழிபாட்டினுடைய இதை பற்றி மிக முக்கியமாக கதைக்கக்கூடிய பணியை மகேஸ்வரன் சார் அவர்களும் கனகரட்னம் சார் அவர்களும் முந்தையே ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். சில ஆய்வுகள் வந்திருக்கின்றன. ரைட். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்க இலங்கையில் இருக்கிற சிறு தெய்வங்கள் என்பதை நாங்கள் ஒரு பட்டியல் படுத்துகிறோம். இது முழுமையானதல்ல. இங்கே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கிற பெரும்பாலான தெய்வங்கள் வைரவர், பிள்ளையார், முருகன், குமாரத்தை என்று மட்டக்களப்பில் ஒரு வழிபாடு இருக்குது. அது சிங்களவர்களும் தமிழர்களும் இணைந்து வழிபடுகிற குமார தெய்வம். அது முருகனின் அம்சமாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. முந்தி அது தனி தெய்வமாக, வேடுவர்களின் தெய்வமாக இருந்தது. அது சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் அதுக்கு பாடல்கள் கூட உண்டு. அதை பற்றிய ஆய்வுகள் இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் நடந்த
இந்து கற்கள் பீடத்திலேயும் ஒரு கட்டுரை நாடகத்துறை சார்ந்த ஒருவராலே படிக்கப்பட்டது இந்த குமாரத்த தெய்வம் பற்றி. மாடன், சுடலமாடன், காடன், வீரபத்திரர், பெரியதம்பிரான், காத்தவராயர் போன்ற ஆண் நிலை தெய்வங்கள் அதிகம் பேசப்பட்டிருக்கின்றன. விருமன், வல்லியக்கன், ஐயனார், முதலி போன்ற தெய்வங்கள் பெரிய அளவிலே பேசப்படவில்லை. ஐயனார் ஆகமமயப்பட்ட ஐயனாரை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். கிராமிய தெய்வ ஐயனார் பற்றி நாங்கள் பெரிய அளவில் பேச இல்லை என்றது தான் நான் இங்கே முன்வைக்கிற கருத்தினை. அடுத்தது பெண் தெய்வங்கள் என்று பார்த்தா கண்ணகி. எல்லாருக்குள்ளேயும் கிராமிய தெய்வ வழிபாட்டில் முக்கியமான இடத்தை பெறுபவர் கண்ணகி. காளி, திரவுபதை, மாரி, கடலாச்சி, பேச்சி, நாச்சிமார், சப்தகன்னியர், நாகபூசணி, சூலி, நீலி. இதில் நான் ஒன்று ரெண்டு விட்டிருக்கலாம். இது ஒரு பட்டியல் அல்ல, நான் உதாரணத்துக்காகத்தான் இதை சொல்கிறேன். இதுக்குள்ள வதனமார் என்ற ஒரு தெய்வம் வருகிறது. முக்கியமாக மட்டக்களப்பு பகுதிகளில் கிழக்கில் அதிக செல்வாக்கூட இருக்கிற தெய்வம். வதனமார் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா? வதனமாரை பெண் தெய்வம் என்று பேராசிரியர் கனகரட்னம் அவர்கள் 2 இடத்திலே குறிப்பிட்டிருக்கார், 2 கட்டுரையில். ஆனால் வதனமார் ஆண் தெய்வங்களாகத்தான் இருக்கின்றன. வதனமார் என்பது தமிழ்நாட்டிலே இருந்து இங்கே வந்து இந்த குழு மாடுகளை பிடித்து அடக்குகின்ற வல்லமை உள்ள தெய்வீகத்தன்மை பொருந்தியவர்களாக சொல்லப்படுகிறவர். அது மதனமார் மிக முக்கியமான ஒரு குரூப். மதனமார் வந்து ஒரு ஆள் இல்லை, ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக சொல்லப்படுது. அதில் ஒரு ஆள் விலத்தி தனித்தனியாக போனது, அவர் தான் நன்னி தம்பிரான், இப்படி பல்வேறு கதையாடல்கள் இதுகளுக்குள்ள இருக்குது. உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே கிளைக்கதைகளின் கிளைக்கதைகளாக போய்கொண்டிருக்குமோ அவரதம் மாதிரி தான். பௌராணிக கதை பிராந்தியத்துக்கு ஏற்பவை வேறுபடும், குடிகளுக்கு ஏற்ப வேறுபடும். ஆகவே இவை எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வழிபாட்டு மரபு என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ வதனமார் என்பது தொடர்பாக கருணம் அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த கருத்தில் ஒரு மாறுபாடு உண்டு. அப்போ இலங்கையில் இந்த சிறு தெய்வம் அல்லது கிராமிய வழிபாடு தொடர்பான விஷயங்கள் வருகிற போது காலனிய காலகட்டத்தில் தான் நாங்கள் மிக முக்கியமாக தொடங்குகிறோம். பொதுவாக சிங்கள மரபிலும் சரி எங்கள்கிட்டையும் சரி, குறிப்பாக மேலைத்தேச அல்லது இலங்கையர் அல்லாத பயணிகள் வந்து இலங்கையில் இருந்த வழிபாட்டை காட்டுமிராண்டிகளின் வழிபாடு என்றுதான் தங்களுடைய நூல்களிலே குறிப்பிடுகிறார். மாந்திரிகம், மந்திரம், இந்த வசியம், மற்றது இந்த குடும்பி கட்டின பூசை முறை, இந்த உருவங்களை வச்சு வழிபடுறது, இதெல்லாம் பேய் பிசாசு வழிபாடு, நாகரிகம் அடையாத காட்டுமிராண்டிகளின் வழிபாடு என்று சாரப்பட அவர்கள் பேசுகிறார். இதையே தான் ஒரு கட்டத்திலே பாதிரிமார்களும் சுதேச வழிபாடுகளுக்கு எதிராக சொல்லுவதற்கு பயன்படுத்த தொடங்கிய ஆயுதமாக அது மாறும். அப்படி மாறுகிற கட்டத்தில் வருகிற நாவலர் அல்லது இங்கே எங்களுடைய தலைவர் சொன்னது போல கல், சூலம், வேல், பொல் இவை எல்லாவற்றையும் வைத்து வழிபட்டு சாப்பிட்ட இலையை உள்ளாந்தர்களுக்கு பயந்து செத்தேக்குள்ள செருகின, மூலையில் ஓட்டதை விட செத்தேக்குள்ள செருகின அந்த சொல்லு வழக்கே அதோட தான் கூட பிரபல்யமானது நினைக்கிறேன். செருகிற அந்த வழிபாட்டு மரபு அந்த முறைகளில் இருந்து கொண்டு வந்த அந்த சமூகத்தில் இருந்து எப்படி சுதேச பண்பாட்டை மறுமலர்ச்சி செய்கிறது என்ற கருத்து நிலையில வந்தவர் நாவலர் கையில் வச்சிருந்த பைபிள் ஆகமம் என்ன சொல்லிச்சோ அதை கிளிப்பிள்ளை வாதமாக அவர் பேச தொடங்கினார். அதுதான் ஜாதிய வாதம், அதுதான் இந்த வாதம், இந்த கிராமிய வழிபாடுகள் பற்றிய கருத்து. அப்போ இங்கே வடகோவை வரதராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல சமணச்செட்டிச்சிக்கென்ன கோயில், அதான் இங்கே முக்கியமான ஒரு பிரபலமான கூற்று. இவ்வாறு சொல்லி அவர் ஆலயங்களை மேல்நிலைப்படுத்தினார், ஆகமமயப்படுத்தினார் என்று சொன்னார்கள். நாவலர் சாயைக்கு ஒரு வாக்குமூலம் சொன்னார். நான் கரியில் செத்து போவேன். சுந்தரர் குருவூச அன்று இவர் பேசுகிறார், அதுக்கு பிறகு அவர் பேசல, அதோட இறந்து போகிறார். உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல சைவ சமய பிரசாரகரை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளவில்லையில் உங்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் சமயமும் எல்லாம் அழியும். என்னை போல உங்களிடம் பேச்சுக்களையும் வாங்கி கொண்டு இப்படி வாழ்றதுக்கு ஒருவர் வருவாரா என்பது ஐயம்தான். நான் யாழ்ப்பாணத்தின் மரபின்படி படித்த கல்வியில் ஒரு அரசு உத்தியோகம் பெற்று நல்ல சீதனமும் வாங்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் நான் என்னுடைய வாழ்வை உங்களுக்காக அர்ப்பணித்து நீங்கள் எனக்கு தந்த பரிசு பேச்சுக்களும் வசவுகளும் தான் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம், மறக்காம. ஆகவே ஆனாலும் நீங்கள் ஒரு சமய பிரசாரகரை கண்டுபிடியுங்கள், அப்பொழுதுதான் சுதேச சமய வழிபாடு பண்பாடு எல்லாம் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். இவர் 2 இடத்துல நான் படித்ததில் யாழ்ப்பாண சமய நிலையில இந்த சமணச்செட்டிச்சி கோயில் பற்றி கதைக்கிறார். ஒன்று,
பிராமணர்களை அடிக்கிற போது அவர் சொல்லுகிறார், குருமார்களை அடிக்கிற போது சொல்றார், சமண செட்டிச்சியை மூலஸ்தானத்திலே வைத்துக்கொண்டு இங்கே பிள்ளையாரையும் அங்கே முருகனையும் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஆகமும் படித்தவர்களா? இரண்டாவது, தமிழகத்தையும் யாழ்ப்பாணத்தையும் ஒப்பிடுகிறார். அது கிட்ட முடிகிற இடத்துக்கு கிட்டவா அவர் ஒப்பிடுற இடம். அந்த இடத்திலும் இந்த சமண செட்டிமார் என்றதை கொண்டு வருகிறார். அங்கே இப்படியான தெய்வங்களை வழிபடுவார்கள், பேய் விசாசுகளையும் வழிபடுவார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தவரோ சுப்பிரமணியனை வழிபடுவார்கள். இப்படி இந்த ரெண்டு ஒப்பீடுகளை செய்து தமிழ்நாட்டை விட யாழ்ப்பாணம் பெஸ்டா இருக்கு என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் யாழ்ப்பாண சமய நிலையில செய்வார். இந்த ரெண்டு இடத்திலும் அவர் சமண செட்டிமார் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறார். இப்ப நாவலர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அவர்தான் ஆகமமயப்படுத்தினார் என்பது என்ன என்ற கேள்வி. நாவலர் ஒரு கோயில் கட்டினார், எங்கேயாவது ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்? கட்டல். அவர் சொன்ன ரெண்டு விஷயம், நகுலேஸ்வரத்தை கண்டுபிடி, தேன்பந்து போல இருக்கிற திருக்கேதீஸ்வரத்தையும் கண்டுபிடி. வேறு எந்த கோயிலையும் அவர் கட்ட சொல்லல. இருக்கிற கோயிலை பேணுன்னு தான் யாழ்ப்பாண சமநிலையில் சொன்னார். கோயிலை கட்ட சொல்லவே இல்லை. தொன்மை ஈஸ்வரனங்களான இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வாங்கன்னு சொன்னாரே தவிர புதிய கோயில் எதுவும் கட்ட வேண்டாம், இருக்கிற கோயிலை உன்னால பராமரிக்க முடியல, நீ இருக்கிற கோயிலை பேண், அது போதும் என்று தான் அவர் சொன்னார். அடுத்தது, நல்லூருக்கு எதிராக அவர் எடுத்துக்கொண்ட ஆகமம் நிலைப்பட்ட கருத்துருவாக்கம். இப்போ அண்மையில் பேராசிரியர் ரகுநாதன் அவர்கள் எழுதிய கட்டுரையும் ஒன்று நாங்கள் படித்தோம். அது ஆகமத்தின் தோல்வி, நாவலரின் தோல்வியாக பார்க்க தேவை. அவர் அதில் வைத்த வாதம் மிக முக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவன் தன்னுடைய மனைவியரை தன் வேலைக்காரனோடு அனுப்புவது, அதுவும் பவனி அனுப்புவது இவ்வளவு தூரம் சரி, இதுதான் நாவலர் கேட்டது. வேல் அவருடைய வேட்படை, முருகனுடைய ஒரு களம், ஒரு கையாள், அவ்வளோ. அவரோடு அவர் தன் மனைவி 2 பேரையும் வீதி உலா போய் வா என்று அனுப்புவது சமூக நீதிக்கு சரியா? இதான் அவர் கேட்ட கேள்வி, யதார்த்த கேள்வி. இது யதார்த்தமான ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல முடியல. இப்படியான சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ நாம என்னென்னா, எதை தூக்கினா நாம ஃபேமஸ் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குத்தானே. இப்போ அந்த விஷயங்களில் சில பேர் இப்படியான ஈடுபாடுகளை கொள்ளுகிறார்கள். அனைத்துலக தமிழியல் மாநாட்டை நடாத்துகிறவர்கள் இப்படி செய்கிறார்கள், அனைத்துலக மாநாட்டை. ரைட். அப்போ இந்த வகையில் இதில் இருக்கிற சுக்குமத்தை நீங்கள் உங்கள்கிட்ட விட்டுடுறேன். அனைத்துலகம், மேலுலகம், கீழுலகம், பாதாள உலகம், 7 உலகம் இருக்கிறது. அந்த உலகம் எல்லாம் தமிழியல் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. ரைட். அப்போ இது பற்றியும் எனவே இங்கே விவாதங்கள் நடந்தன பத்திரிகைகளில். அப்போ இங்கே நாவலரை காப்பாற்றுறது என்ற நோக்கம் இல்லை, அதில் தெளிவாக இருக்கிறேன்னா, நாவலர் கதைத்த இந்த சமண செட்டிச்சி கோயில் என்றதுக்கு முன்னால இருந்ததைத்தான் அவர் கதைத்தார். அவர் உருவானதை பேசவில்லை, உருவாகி இருந்ததை பேசினார். நாவலர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாலே ஏறத்தாழ 12 கோயில்கள், ஆகம கோயில்கள் எங்களுடைய மண்ணிலே வந்துவிட்டன. முதலாவது வன்னை வைத்தீஸ்வரன் கோயில் 1891ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. புத்தளத்தில் எடுத்த முத்துக்குளித்த காசில் கொண்டு வைத்தலிங்க செட்டியார் கட்டிய கோயில், ஒல்லாந்தர்களுடைய அனுமதியோடு. அதோட ஒட்டித்தான் இங்காலே நல்லூர் வருகிறது, மாவட்டபுரம் வருகிறது, நைனாதியூ வருகிறது. இதை பற்றி அருமையான கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் இந்த கோயில் உருவாக்கங்கள் தொடர்பாக. நாவலர் பிறக்கிறதுக்கு ஏறத்தாழ 30 வருஷங்களுக்கு முதலே இந்த கோயில்கள் வந்து விட்டன. இது மிக முக்கியமான குறிப்பு. மாவட்டபுரத்தில் இருக்கிற பழைய மணி 1833ஆம் ஆண்டுக்குரியது. நான் அதை வாசித்திருக்கிறேன் பேராசிரியர் பத்மநாதன் அவர்களோட நான் ஆய்வில். அப்போ நாவலருக்கு அப்போ எத்தனை வயது? 11 வயது. அப்போ கண்டாமணி வைக்கிற அளவுக்கு எங்களோட பாரம்பரியம் வந்து இருக்கு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கண்டாமணி எங்களுடைய மரபா? ஆலயத்துக்கு வெளியிலே கோபுரத்தோட மணிக்கோபுரம் கட்டி கண்டாமணி வைக்கிற மரபு எங்களுடைய மரபு அல்லது கிறிஸ்தவ மரபு எங்கள்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் இருக்கு மணிக்கோபுரம்? இது சமயம் உள்வாங்க. அப்போ இதெல்லாம் ஆகமயமாதலாக நாவல கொண்டதாக பார்க்குற ஒரு பார்வை கூட எங்கள்கிட்ட இருக்கு எங்களோட சமூகத்தில். அப்போ இந்த மரபுகளில் எங்களுக்கு இருக்கிற சிக்கல் இருக்குது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். தமிழ்நாட்டு கோயிலில் தஞ்சாவூர் இருக்கா யோசிங்க? இல்லை. மதுரை மீனாட்சியை யோசிங்க? இல்லை. இது ஒரு ஆய்வு புலம் சார் விஷயம், நீங்கள் இதை பற்றி வாசிக்கும். அப்போ கண்டாமணி, ஆனால் எல்லா சேர்ச்சிலையும் பாருங்க வாசலோட மணி இருக்கு. 2 பக்கம் கோயிலுக்குள்ள மணி இருந்தது, பஞ்சமணி இருந்தது, கைமணி இருந்தது, இழுத்தடிக்கிற இந்த மணி இருந்தது கோயிலுக்குள்ள. நான் சொல்றது கண்டாமணி, மேட் இன் லண்டன் எல்லாமே. கவனிங்க அதை.
மணி அவ்வளவு மேட் இன் லண்டன், யூகே, சாரி இங்கிலாந்து, லண்டன் இல்லை இங்கிலாந்து, இப்படித்தான் இருக்கும். இப்போ பூட்டப்பட்ட மணிகள்லேயே பிரபலமான கோயில் மணிகள் அனைத்தும் இங்கிலாந்துல இருந்தால் வந்தது. பரமேஸ்வரா கோயிலில் கூட, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கோயிலில் கூட ஒரு மணி இங்கிலாந்து மணி, ஒரு மணி இலங்கை மணி அடிக்கே விளங்கும். ஒன்று தகரத்தில் அடித்த மாதிரி இருக்கும், ஒன்று நாதம் கிளம்பும். இந்த மணி கண்டுபிடிக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கு. இப்போ நாம் பல விஷயங்களை தெரியாமல் தான் நாவலர் மீதான சில அபத்த குற்றச்சாட்டுக்களை வைக்கிறோமோ என்ற கேள்வி எனக்குள்ள வருது. அப்போ நாவலர் சொல்லிட்டார் என்பதற்காக நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டோமா? அடுத்த கேள்வி. அவ்வளவு சொல்லக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு தரப்பாக அவர் இருந்தாரா? அப்போ அவர் ஏன் இப்படி தனக்கு வசையும் தான் கிடைச்சது என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்? அவர் கட்டினது பள்ளிக்கூடம் தான், கோயில் கட்டு, அன்னதான மடமும் கட்டினது பள்ளிக்கூடம். அப்போ அவர் சமணச்சட்டிச்சிக்கு கோயில் என்று சொன்னது ஆகம விதிமுறை தான். அது எங்கே வருது என்று கேட்டால், அவர் பெரிய புராணத்தினுடைய முன்னுரையில் எழுதுறார், தொடங்குறார் இப்படித்தான். பெரிய புராண வசனத்தின் முன்னுரை, ஜோனிவாய்ப்பட்ட எவரும் கடவுளாக தான் வரி. ஜோனிவாய்ப்பட்டவர் எவரும் கடவுளாக. இது இஸ்லாத்துக்கும் சைவத்துக்கும் மிக பொருத்தமான அவர்களுடைய விதி. அதாவது மனித பிறவிக்குட்பட்ட எவரையும் அவர்கள் வழிபடுவதில்லை. குரு என்று தான் சொல்லுவார். அங்க தூதுவர் இஸ்லாத்து, இங்கே குரு, நாயனாரும் குருதான். அவர் கடவுளாக கும்பிட முடியாது. இன்றைக்கு நீங்க சீரடி பாபாவை கொண்டே கோயிலில் நடுவில் வச்சுட்டீங்க, அது வேற. கண்ணையின் இடத்துல இப்ப சீரடி பாபா அரசு வச்சுக்கிறார். ராமர் வைணவம் நல்ல தெளிவா இருக்கும். ராமர் வைணவமும் கிறிஸ்தவமும் அவதாரங்களை ஏற்றுக்கொள்ளும் விஷயம். ரெண்டு கதையும் உரத்தால ஒத்த கதைகளும். அதை பற்றி கதைச்சா அது இங்கே விரிஞ்சிடும். அது வேணுமெண்டா டிஸ்கஷன்களை பார்ப்போம். அது ரெண்டும் ஒரு கதை, ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள், அவ்வளோதான் சுருக்கமாக சொல்றதா இருந்தா. அப்ப நாவலர் அங்க பெண்ணினுடைய வயிற்றிலே கருத்தரித்து பிறந்த எவரும் கடவுளுக்கு கடவுள் அல்ல. அவர் குரு, நாயனார், இப்படி எதுவாகவும் சொல்லிக் கொள்ளலாம். இதைத்தான் அவர் அங்க சொல்ல வந்தார். அடுத்தது சமணத்துக்கு எதிரான குரலை அவர் முன்வைத்தார். இந்த ரெண்டும் இணைந்த ஒரு விஷயம். நாங்கள் இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நாவலர் செய்த அத்தனை மணிக்கு முன்னால நின்றது யாரு? மன்னார் பண்ண சிவங்கோயிலும் அந்த சமூகமும் யாரு? செட்டிமார். அந்த மண்ணில் அவன் பிரஸ்ல, அவன் காசில், அவன் இதில் புத்தகம் அடிச்சு கொண்டு சமண சட்டிச்சிக்கு கோயில் கட்ட போறியோன்று கேட்டவர் என்றது அந்த சமூகம் அப்படி பார்த்துச்சு. அது பற்றி ஆய்வுகள் எதுவும் செய்திருக்கிறோமா? இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு சமூக அசைவியக்கத்தோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள். அதை பற்றி நாங்கள் இன்னொரு முறை கதைப்போம். அப்போ இந்த சூழல்ல நாவலருக்கு பின்னால அல்லது நாவலருக்கு எதிரானவர் என்று சொல்லப்படுகிற அல்லது நாவலர் எதிர்கொண்டவர் என்று சொல்லப்படுற வள்ளலார் வர்றார். தமிழ்நாட்டு சூழல் வள்ளலாரும் சிறுதெய்வ வழிபாட்டை நிராகரிக்கிறார். இப்ப கேள்வி, வள்ளலார் ஒருமைப்பாடுடைய உயிர்களில் அன்புள்ளவர், எல்லாம் வல்லவர் என்ற அந்த கன்செப்ட்ஸ் அல்லது சைவ மரபில் இருந்து மாறி தனித்த ஒரு ஒளி வழிபாட்டுக்கு கொண்டவர் என்று சொல்ற வள்ளலாரும் சிறுதெய்வ வழிபாட்டை நிராகரிக்கிறார். ஆகமமயப்பட்ட முழுமையான ஒரு சட்டகமயப்பட்ட ஒரு புரோட்டஸ்டன்ட் சைவத்தை உருவாக்கிய நாவலரும், சீர்திருத்தப்பட்ட சைவத்தை உருவாக்கிய நாவலரும் சிறுதெய்வ வழிபாட்டை, இதை வரலாற்றுக்கு முன்னால நீங்கள் திரும்ப கொண்டு போனா கிபி 14ஆம் நூற்றாண்டுல பசவண்ணர் வீரசைவத்தை உருவாக்குற போது வேதத்தையும் நிராகரித்து, சாதியையும் நிராகரித்து, உயிர்ப்பலியையும் நிராகரிக்கிறார். அதுக்குள்ளால சிறுதெய்வம் மௌனமாக கலைக்கப்படுவது என்பதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். புரட்சிகர சமயம் வீரசைவமும் அதே பணியை செய்திருக்கிறது. காலந்தோறும் இந்த இணைவுகள் வந்து இருந்திருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே சீர்திருத்தவாதிகளாலே இந்த சிந்தனைகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்கு தான் நான் இந்த கூற்றை சொல்கிறேன். இத்தகைய ஒரு ஒரு குழப்பச் சூழலில் எங்களுடைய கருத்து நிலை உருவாக்கம், நாவலர் பற்றின கருத்து நிலை உருவாக்கம் மட்டும் ஒரு குற்றச்சாட்டாக அவர் மீது வைப்பது என்பது எவ்வளவு தூரம் சரி என்ற ஒரு வினா எனக்குள்ளே நிற்கிறது. அதுக்கு பின்னால வந்த மரபு, நாவலரின் பெயரை சொல்லி வந்த மரபு இந்த வேலையை செய்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா அதிலே இருந்து
விலகிச் சென்ற பேராசிரியர் கணபதி பிள்ளை போன்றவர்கள் இந்த நாட்டுப்புற வழிபாட்டை ஊக்குவிக்க தொடங்குகிறார் அல்லது ஆவணப்படுத்த தொடங்குகிறார். அதில் இருந்துதான் நாங்கள் இந்த இராவை கனகரத்னனுடைய ஈழத்து நாட்டார் வழிபாடு என்ற ஒரு நூல் வந்திருக்கு. எக்கச்சக்க கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கிறார். பல ஆய்வரங்குகள், பல பிரதேச மலர்கள், பிராந்திய மலர்கள், மாநகர சபை மலர்கள், எக்கச்சக்க தெய்வங்களை பற்றி அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார். உண்மையில ஈழத்து சிறுதெய்வ வழிபாட்டில் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு முன்னோடி கணபதி பிள்ளை என்றால், அதற்கு அடுத்ததாக அந்த தெய்வத்தை சரிவர சமூகமயப்படுத்தி அதை ஒரு டாக்குமெண்ட்ரி செய்தவர் மிக முக்கியமானவர் கனகரத்னம். கனகரத்னத்துக்கு பிறகுதான் நாங்கள் மீதியவரையும் பேசலாம். தமிழர் சால்வில வித்தி சொல்லியிருந்தாலும் வித்தியின் நோக்கம் அது இல்லை. அவருடைய நோக்கம் கூத்தோட இணைஞ்ச அந்த ஒரு நாட்டுப்புறத்தோட ஒட்டுமொத்த நாட்டுப்புறவியல். ஆனால் சிறு தெய்வத்தை முதன்மைப்படுத்திய ஆய்வில் முதன்மையானவர் என்று சொன்னால் நான் அது கனகரத்னத்தை தான் சொல்லுவேன். கனகரத்னம் அவர்களோடு எனக்கு நிறைய கருத்து முரண்கள் உண்டு. ஆனால் ஒருவருடைய பங்களிப்பை நிராகரித்து விடக்கூடாது. மிக முக்கியமான பங்களிப்பு அவருடைய. அப்ப அதுக்கு பிறகு மகேஸ்வரன் சண்முகலிங்கம் அவர்கள், பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்களுடைய அன்னமார் வழிபாடு தொடர்பான கட்டுரை மிக முக்கியமான ஒரு ஆய்வியல் புலம் சார்ந்த கட்டுரை. நானே இந்த மலரை கொண்டு வரேன்டா ஒரு மலரில் இப்படி கட்டுரை வந்திருக்கின்றதும், ரெண்டாவது இதுதான் அவர் எழுதின முதலாவது கட்டுரை. இதுக்கு பிறகுதான் இலங்கை இந்திய மானுடவியல் புத்தகத்தில் பக்தவத்சல பாரதியோடு சேர்ந்து அவர் எழுதின அன்னமார் வழிபாடு என்ற கட்டுரையும் பெறுகிறது. கதிர்காமம் பற்றிய கட்டுரையும் பெறுகிறது. ஆகவே இது ஒரு அவருடைய முக்கியமான மாஸ்டர் பீஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆய்வியல் புலத்தில் கருதுகோளையும் ஆய்வு பிரச்சனையும் முன்வச்சு எழுதப்பட்ட கட்டுரையாக, ஒரு ஆய்வியல் புலம் சார்ந்த கட்டுரையாக இந்த கட்டுரை நிற்கிது. அன்னமார் வழிபாடு எப்படி இருந்துச்சு, எங்கெங்கே எப்படி இருந்தது, அதை கள ஆய்வு செய்து அங்கே வழிபட்டவர்களை கள ஆய்வெல்லாம் செய்து அந்த கட்டுரை எழுதி இருப்பதான குறிப்பு மிக முக்கியம். அந்த வாசிப்பு மிக முக்கியமானதாக இருக்குது. அது யாழ்ப்பாணம் முழுவதும் அலைந்தெறிந்த அந்த வாசிப்பு முறையை நாங்கள் அந்த கட்டுரையில் மிக நுணுக்கமாக படிக்க முடியுது. பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்களுடைய சமூகவியல் அறிவு அதுக்கு மிகவும் உதவி இருக்கிறது என்பது முக்கியமானது. அவர் கண்ணகியை பற்றியும் எழுதியிருக்கிறார். பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதே போல மகேஸ்வரன் அவர்களுடைய நான் ஏலவே சொன்ன நூல். இதை விட இப்போ கலாசார உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அது கலாசார உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டதா அல்லது யாராவது ஒருவருக்கு ஏற்பட்டு அது தொற்று நோயாக மாறி ஒரு நல்ல நோயாக மாறி எங்கும் பரவுகிறதா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் பிரதேச மலர்கள் நாட்டுப்புறவியல் ஆய்வுகளோடு வெளிவந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான, இப்போ அண்மையில் கடந்த வருடம் சிவஞான சீலன் அவர்கள் கொண்டு வந்த நெடுந்தீவு பிரதேச மலராகட்டும், தட்சாயினி அவர்கள் கொண்டு வந்த ஊர்காவத்துறை சார்ந்த அந்த டாக்குமெண்ட் சார்ந்த பிரதேச மலர்களாகட்டும், மிக முக்கியம் அல்லது வடமராட்சியில் வந்த மலர்களாகட்டும், மிக முக்கியமாக நாட்டுப்புறவியலோடு தங்களை இணைத்து அதிகம் பயணிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதில் சிவஞான சீலனுடைய மலர் முழுமையாக நாட்டுப்புறவியல். அவங்களோட பழமொழி, அங்கே பயன்படுத்துகிற பழமொழி, அங்கே பயன்படுத்துகிற பேச்சு வழக்கு சொல், அங்கே இருக்கிற கதைகள், அங்கே இருக்கிற கவிதைகள், அந்த தொழில்சார் பாடல்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை அது டாக்குமெண்ட் பண்ணி இருக்குது. நெடுந்தீவு பிரதேச மலர் கடந்த வருடம் வந்தது. அப்போ அது மிக முக்கியமான ஒரு அசைவாக நாட்டார் மரபின் வெளிப்பாடாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஈழத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணகி தான் அதியுச்ச கிராமிய தெய்வம். ஏனென்றால் அது நாவலர் மரபில் இருந்து அதா இதா என்றது தொடங்கி நாவலரை அடிக்கிறதுக்கு ஒரு டூலாகவும் ஒரு கருவியாகவும், நாவலருக்கு எதிரான ஒரு கருவியாகவும், நாட்டுப்புற வழிபாட்டை பேசுறதுக்கு ஒரு கருவியாகவும், பெண்ணை முன்னிறுத்துகிற ஒரு கருவியாகவும், அது கூத்தாக, கதையாக, பாடலாக, நாடகங்களாக, நவீன நாடகங்களாக பல்வரிமானம் உற்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதாலே அது வழிவருது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா நாங்கள் பெரும்பாலும் வைரவரையும் பிள்ளையாரையும் முருகனையும் தான் டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதுலேயும் இப்போ வருகிற பெரும்பாலான வைரவரும் பிள்ளையாரும் முருகனும் ஞானம் பெற்றவர்கள், ஞானாதீட்சை பெற்றவர்கள், அதாவது ஆகமயப்பட்டவர்கள். மற்றவர்கள் தான் தீட்சை பெறாத கடவுள்கள். அந்த தீட்சை பெறாத கடவுள்கள் தான் இங்கே என்னுடைய ஆய்வுக்குள்ள. ஆகவே இப்போ வருகிற இந்த பிள்ளையாரும் வைரவரும் முருகனும் வந்து வேறையாக்கள். அவர்கள் இந்த ஆய்வுக்குள்ளத்துக்குள்ளே உள்ளடங்க மாட்டார்கள். ஞான வைரவர் ஞான மாம்பழ கதையோட இணைந்த ஞானம், இப்படி அது டெவலப் ஆகி கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். அடுத்து இந்த இன்னொரு விஷயம் இப்போ நடக்குது. இப்போ இவர் சொன்ன அளவட்டி கோயில் பற்றின அந்த சொல்லோட நினைச்சு சொன்ன குமாரசாமி அம்மன், குமாரவேல் அம்மன், கிங்கினி வைரவர், மாடன் வைரவர், இவையெல்லாம் ஞானாதீட்சை புரியினம் விளங்குது தானே. கிராமிய வழிபாட்டு மரபில் இருந்து மேநிலையாக்கம் செய்யப்படுற தெய்வங்கள். வைரவர் என்றது இப்போ ஒரு மேநிலையாக்கம் செய்யப்பட்ட தெய்வம். ஆனால் அவங்களுக்கு ஒரு குறிப்பு தெரியும், ஆகமத்தில் வைரவருக்கு இடம் இல்லை. வைரவருக்கு எங்கே இடம் இல்லை? யாக குண்டத்துக்கு பக்கத்திலே காவல் தெய்வம். முதல் நாள் கிராம சாந்தி தான் அந்த வாயை கட்டி வருவார், சத்தமடாமிரன்.
அப்போதான் சாமி மூல சுவாமி வீதி விழா வர முடியும், இறைவன் வருவார், இல்லாடி பிம்பம் தான் வரும் என்ற நம்பிக்கை. அப்போ இப்படி வந்து எல்லாம் முடிய அந்த வைரவருக்கு திரும்ப வாயை விட்டு வைரவ மடை வச்சு பரவுறது தான் எங்களோட பழக்கம். இப்போ வைரவர் கோயிலையும் வைரவ மடை, எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு வைரவர் இருக்குது, வைரவ மடை நாளண்டைக்கு, சரிதானே, கேணியடி வைரவர். அப்போ நாளண்டைக்கு அது வைரவர் மடை. அதுக்கு இப்போ என்னென்ன அவர் ஞான வைரவர் அலங்கார திருவிழா நடக்கிற கோயில். இப்போ நாம் தேர் கட்டி கொடியேற்றம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிக்கொண்டிருக்கோம். ஆகமத்தில் விதியில் இடமில்லை, ஆகம விதியில் வைரவருக்கு இடமில்லை. அவர் ஒரு பரிவார அதோடு இணைஞ்சிருக்கிற ஒரு தெய்வம், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த கிராமிய தெய்வங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குண்டு வைரவராக மாறிக்கொண்டிருக்குது, அல்லது சிவனா பிள்ளையாராக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த தெய்வங்களை பற்றிய ஆய்வுகளை செய்யக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள் என்ன? ஒன்று, இந்த நாட்டுப்புறவியலை நாங்கள் ஒரு கற்கை புலமாக பார்க்க, இலங்கையை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அது ஒரு விடுப்பார்வம் உள்ள ஒரு துறையாகவும், எங்களுக்கு தேவையான இடத்துல பயன்படுத்தி ஒரு கட்டுரை போடுவதற்கான ஒரு விடயமாகவும் தான் பெரும்பாலானவர்களாலே பார்க்கப்படுது. இன்றைக்கு சமய பாட நூலில் வழங்கப்படுகிற பிராந்திய அவிர்ப்பாகங்களில் நாட்டுப்புற தெய்வத்துக்கு இடம் உண்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்போ யாழ்ப்பாணத்தில் இத்தனை கோயில் போட்டால் மட்டக்களப்பில் இத்தனை கோயில் போடணும், திருவண்ணாமலையில் இத்தனை தெய்வம் போடணும், மலையகத்திலிருந்து இத்தனை தெய்வம் போடணும், கொழும்பையும் விடப்படாது. இப்படி ஒரு பங்கீடு இருக்குது. இதை தான் அவிர்ப்பாகம் உண்டு. நான் வடமொழி பாஷையில் சொன்னேன். இந்த அவிர்ப்பாகங்களுக்குள்ள கிராமிய மட்டங்களில் இருக்கிற தெய்வங்களுக்கு ஒரு வகையில் இடம் வருது. அதில் கண்ணகி வாரா, முக்கியமாக திரௌபதி அம்மன் வாரா. இப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு தெய்வங்கள் பாட புத்தகங்களை பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களுக்கு எல்லா இடமும் இருக்குது. மலையக தெய்வங்கள் எங்களுக்கு அறிமுகமாக. ஆனால் அது ஒரு நாட்டுப்புறவியல் வழிபாடாக பார்க்குற மரபு எங்கள்கிட்ட இல்லை. அது ஒரு சமயவியல் புலமாக மட்டும் பார்க்குறோம். அந்த பார்வை அந்த நாட்டுப்புறவியல் வழிபாட்டை வளர்க்காது. அது ஒரு வெறும் சமயவியலா, ஒரு சடங்கோடு இணைந்த ஒரு விடயமாக மட்டும் பார்க்குற ஒரு பார்வை தான் எங்கள்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, பல்கலைக்கழக மட்டங்களில் இலங்கையில் இந்த நாட்டுப்புறவியல் ஒரு தனித்துறையாக இல்லை எங்கள்கிட்ட. ஏன் இந்த கேள்வி மிக முக்கியமானது. அது தமிழ் துறைக்குள்ள ஒரு சிறு பகுதி, சமூகவியல் துறையில் ஒரு சிறு பகுதி, இந்து நாகரிக துறையில் ஒரு சிறு பகுதி. மிஞ்சி போனால் ஃபைன் ஆர்ட்ஸ்கிட்ட கிராமிய பாடல்கள், கிராமிய நடனங்கள். சித்த மருத்துவத்துறையில் அது பழைய ஏடு. இப்படி இருக்கே தவிர ஒரு தனி துறையாக, உண்மையாவது தனி ஃபேக்கல்ட்டியாகவே டெவலப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தனித்துறையாக வேணும், ஒரு யூனிட், ஒரு பாடத்துறை. நாங்கள் கண்ட காலம் இந்த நாகரிகத்துறையினுடைய ஒரு யூனிட்டாக இருந்தோம். ஹிந்து ஃபிலாசபி இன்றைக்கும் சைக்காலஜி அப்படித்தான் இருக்குது. மானுடவியல் சமூகவியல் துறையினுடைய ஒரு யூனிட்டாக இருக்குது. அப்படியாவது அதை கொண்டு வந்தால் தான் இந்த ஆய்வியல் புலம் மிக முக்கியமான இடத்தை பெறும். ரெண்டாவது, யுத்தம், புலப்பெயர்வு அல்லது இடப்பெயர்வு என்கின்ற தன்மைகளால் எங்கள்கிட்ட இருந்த ஆவணங்கள் அல்லது அதை சொல்லக்கூடிய தலைமுறை இல்லாமல் போனது. அது பற்றிய அக்கறை எங்கள்கிட்ட இல்லாமல் போனது ஒரு மிக முக்கியமான ஒரு பாரிய தாக்கம் இந்த ஆய்வில் எங்களுக்கு செய்யுது. அடுத்த மேல்நிலையாக்கம் சாதிய நீக்கம். இந்த எந்த இடம், எந்த கோயில் அடி? சரி, யாழ்ப்பாண வழக்கில் இப்படி ஒரு முறைமை இருக்கா? எந்த ஏரியா, இந்த கோயில்? சரி, என்னது? அதை வச்சுக்கொண்டு சாதியை கண்டுபிடிக்கிறது, மணந்து பிடிக்கிறது. ஆகவே அந்த கோயிலோட பெயரை மாற்றி வருவது. வள்ளியக்கன் நாராயணன் கோயிலாக வள்ளிபுரநாதன் கிருஷ்ணாழ்வாரா மாறினார். அதனூடாக சாதிய நீக்கம் என்கின்ற ஒரு விஷயம் முதன்மைப்படுத்தப்பட்டது, தவிர்க்க முடியாது. அப்ப அது மாதிரியான ஒரு விஷயம். எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது எங்கட அக்கறை இல்லை, அக்கறையின்மை. நாங்கள் இருக்கிற கோயிலெல்லாம் இடித்து பெருந்தெய்வங்களை உருவாக்குகிற மனோபாவத்துக்கும், ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற வெளிநாட்டு பொருளாதாரம் அதைத்தான் எங்கள்கிட்ட அவாவி நீக்கிது. நீ கட்டு, நான் காசனம், நீ கட்டு, நான் காசனம். என்னத்தை கட்டுற, எப்படி கட்டுற, இடங்காணுமோ, இதில் எந்த விதிப்படி கட்டையிலுமோ, எந்த அக்கறைங்கிற, நீ கட்டு. அப்படி சன நெருக்கடியோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடுவில் கோயிலை கட்டி போட்டு 45 நாள் கும்பாபிஷேகத்துக்கு ஸ்பீக்கரை போட்டார். அந்த சமூகம் ஒப்பாடுபடும். அதில் இன்னொரு கிறிஸ்தவரும் இருக்கலாம், அல்லது ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கலாம். அந்த அக்கறைகள் எங்களுக்கு இல்லை. சமூகத்தை படித்து அதுக்கேற்ற மாதிரி அதை கொண்டு வர்ற அந்த மனோபாவம் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ
கிராமிய தெய்வங்கள் முதன்மை அறியாதால எங்கள்கிட்ட ஏற்படுற சிக்கல்களாக நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஆய்வு புலம் இன்றைக்கு இவ்வளவு சிக்கல்களோடு மிகச்சிறிய அளவில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்றது தான் நான் சொல்ல வர்ற செய்தி. இதில் என்ற அனுபவம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நான் பகுதியாக இணைச்சுக்கொள்கிறேன். இந்த ஆய்வியல் புலத்தை பற்றி நான் கதைக்கிற அல்லது என்னுடைய ஆய்வியல் புலமாக நான் இதை கருதுறதுக்கு உண்மையாக எனக்கு காரணம் முதலாவது என் அம்மம்மா. அவள் சொன்ன பேய்க்கதையும் பேய்க்காட்டு கதையும் சாமி கதையும் தான் என்னுடைய உண்மையான கருத்து நிலை முன்னோடி. அவள் தான் 7ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண்மணி, இளவயதிலேயே தன் கணவனை வந்து தன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் அற்புதமான ரீடர். பொன்னியின் செல்வனை நான் 8ஆம் வகுப்பில் படித்து முடித்ததுக்கு காரணம் அவள் தான். இந்த ரீடிங்குக்கு பின்னால் இருக்கிற அவ்வளவு இதுவும் அம்மம்மா தான். அவள் சொன்ன பேய்க்கதைகளையும் பேய்க்காட்டு கதைகளையும் வைத்துத்தான் இந்த புலத்துக்குள்ளே நான் வாங்க. இந்த புலத்துக்குள்ளே இழுத்து விட்ட இன்னொரு ஆள் முக்கியமான ஒரு நண்பர் மார்க்கண்டு மோகனகிருஷ்ணன். மோகன் என்று நாங்கள் சொல்லுவோம். புவியியல் துறை ஆசிரியர். இந்த காலம் வன்னிப்புலத்திலே பாண்டியன் குலத்திலே இருந்து வேலை செய்து அங்கிருந்த தொல்லியல் பொருள்களை இனம் கண்டு அதை பேராசிரியர் பத்மநாதன் அவர்களிடம் பாரப்படுத்தி இந்து கலாசார அலுவல்கள் அமைச்சு குமரன் வெளியீடாக இப்பொழுது அந்த புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அதில் மோகனகிருஷ்ணனுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு. மார்க் மோகன் என்ற பேரில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் தேடினா அம்பிடுவர். மிகவும் அரசியல் தேசிய ஈடுபாடுகளில் அதிக ஆர்வம் உள்ள ஒருவர். இப்பொழுது இலக்கிய கூட்டங்களுக்கு அவர் வருவதில்லை. முந்தி முழு கூட்டங்களும் அவர் நடத்தியவர். மோகன் தான் எனக்கு இது பற்றின அறிவு இருந்தாலும், வள்ளியக்கன் பற்றிய அறிவு வாசிப்பு இலவை இருந்தாலும், இதை ஒரு ஹேண்ட்புக்காக கொண்டு நாட்டார் தெய்வத்தை எப்படி பார்க்கறது என்ற ஒரு பிரக்ஞையை ஊட்டியவர் மோகன். மோகனும் நானும் மோகன்ற தூண்டல்ல இந்த வள்ளியக்கனை தேடி தொடங்கினோம் 2017. அந்த தொடங்கின அந்த பயணம் இவர் பேசிய 4 தெய்வங்கள், அதை விட அவர் அடையாளப்படுத்திய 3 கோயில்களை தாண்டி ஏறத்தாழ நாங்கள் 26 கோயில்களை இன்றைக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம். அவருக்கு பிறகு வள்ளியக்கன் பற்றி ஒரு விரிவான வேலை செய்த ஆக்கள் நாங்கள் ரகுவதிசருக்கு பிறகு 2 பெருமையோடு சொல்லலாம். ஆனால் அதுக்கு தோன்றாத்துணை ரகுவதிசர் தான். நான் அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ மோகனகிருஷ்ணன் ரகுவதிசர்ன்ற இந்த எழுத்து எனக்கு தெரியலைன்னா இதுக்கு வந்திருக்க மாட்டேன். ரகுவதிசரோட நிலவே சொன்னது போல நான் இன்று வரை ஒரு வார்த்தை கூட கதைத்ததில்லை. ஆனால் அவர் மிக முக்கியமான இந்த தேசத்தின் மிக முக்கியமான அவரை விட்டுட்டு நீங்கள் கதைக்க இயலாது. தேசியத்தையும் கதைக்க இயலாது, தேசத்தையும் கதைக்க இயலாது, வரலாற்றையும் தொல்லியலையோ நாட்டாரியலையோ கதைக்க முடியும். அவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் நோர்வேல வசிக்கிற இன்றைக்கு. அப்ப அந்த வள்ளியக்கன் வழிபாடு சொல்லிக்கொண்டே போறேன். இனங்கண்டதுக்கு அப்பாலே ஒரு கட்டத்தில் நாங்கள் கச்சாய் வழிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு விஷயம் அம்பிட்டுச்சு. எப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற ஒரு வள்ளியக்கன் எங்களுக்கு முதல் பேட்சில் படித்த சிவயோகவதனி மிஸ் ஏழாலையை சேர்ந்தவர். அவருடைய அந்த கோயில் ஏழாலை கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் மோகன். அப்போ அவ சொன்னால் தன்னை மனுஷன் தான் அந்த கோயிலுக்கு. நான் அதே பேச்சில் சொல்கிறேன், நாட்டுப்புற தெய்வம் தானே கேட்குறேன். அப்போ பேச்சு வழக்குக்கு மாறிடுறேன். எந்த மனுஷன் தான் அதுக்கு பூசாரி, நீங்கள் வாங்க நாங்கள் கொண்டே காட்டுறேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் நின்று டாக்குமெண்ட் பண்ணி, அதுக்கு பிறகு அவையிட்டையே டப்பையும் கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வந்தான். அவன் மகன் பிறகு விடிய நடந்த சடங்குகளையும் எனக்கு வீடியோ எடுத்து தந்தவர் என்னிடம் இருக்குது. இன்னும் நான் அதை முழுசாக எழுதலை. அந்த வள்ளியக்கன் கோவில் எல்லா வள்ளியக்கன்களையும் விட மிக முக்கியமான தன் முகத்தை மாற்றாமல் இருக்கிற ஒரு வள்ளியக்கன் கோவில். 7 மண்டா போய் பாருங்கள். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். மரங்கள் நிறைந்த இடத்துல ஒரு சிறிய கோயில், கச்சாய் பள்ளிக்கூடம், இந்த சின்ன பள்ளிக்கூடம் இருக்குது, அரசின தமிழர் பாடசாலைக்கு பின்னாலே இருக்கு. அந்த கோயிலில் போய் பார்த்தா இப்பவும் அந்த இடிச்சு, அதாவது இந்த காயம் என்று நாங்கள் சொல்கிறது பிள்ளைப்பெரு காலத்தில் பெண்களுக்கு வழங்குகிற காயம், அதை மருந்தாக இடித்து எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுக்குறாங்க. அந்த சமூகத்தின் வழிபாட்டு மரபில் மிக முக்கியமானது. ஆரம்ப 1950-60களில் நாங்கள் எல்லாம் இங்கே சாதியம் வளர்ந்துட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் குடுமையாக இருந்த சமூகத்தை சேர்ந்த வேளாளர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து தண்ணியும் அரிசியும் எல்லாம் கொண்டு போய் அந்த கோயிலுக்கு பொங்கி படைத்து இவர்களுக்கும் கொடுத்து உண்டு விட்டு வருகிற வரலாறு அந்த கோயிலுக்கு இருந்திருக்கிறது. இது எந்த வள்ளியக்கன் கோயிலுக்கும் இல்லை. அந்த சமூகத்தின் பண்பாட்டை நாங்கள் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாத்தையுமே ஒரே கோணத்திலேயோ ஒரே பார்வையில் பார்க்க முடியாது. அந்த 2 குடிகளுக்கும் இருந்த உறவு அந்த முக்கியமான தினத்தில் இவர்கள் போய் பொங்கி படைத்து அவர்களுக்கும் கொடுத்து இவர்களும் சாப்பிட்டுருக்கிறார். ஆனால் மாறி சாப்பிடலை, அது வேற, அந்த ஜாதிய மனநிலை விடுபட இல்லை. ஆனால் ஒரு 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 மெட்டுக்குடிக்கும் அல்லது அவர்களுக்கு கீழே இருக்கிற குடிக்குமான உறவு என்பது ஒரு தொழில்சார் உறவாக விட்டு கொடுக்காத உறவாக இருந்திருக்கிறது நீண்ட காலம்.
60களின் பிற்பகுதியில் தான் அது உடைஞ்சு போயிருக்கு. இன்றைக்கு அவர்கள் வேளாள சமூகத்தவர்கள் அந்த கோயிலுக்கு போவதில்லை. முந்தி போயிருக்கிறார். போய் ஒரு நாள் தாங்களே எல்லாம் இவையெல்லாம் சுற்றி கூட்டி வேலியெல்லாம் அடைச்சி அந்த பொங்கல் தினத்தை உருவாக்கி விடுவினோம். அவை போய் அதெல்லாம் பொங்கி படைச்சு தாங்களும் அதில் இருந்து சாப்பிட இவைக்கும் கொடுப்போம். அதில் தள்ளி இருக்கிறது அதெல்லாம் இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு தனி முறைமையாக அங்கே இருந்திருக்கிறது என்றது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. இந்த பறையர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் தான் செவிலிகளாக இருந்திருக்கிறார். அதாவது பிள்ளைப்பேறு பார்க்குற செவிலிகள். இங்கே இருந்து தான் நாங்கள் அடுத்ததை கொண்டு போக போகிறோம். கொத்தி என்ற தெய்வம் உங்கள்கிட்ட இருக்கு. கொக்குவில் மூலையில் கொத்தி மூலையோண்டு இருக்கு. இப்போ காரி துப்பிட்டு போகிறதாம், பேய் பிடிச்சு போக மாட்டேன். கொத்தி பேயாக்கப்பட்ட கதை அது. அது சாதிய கதை. தெய்வம் துருதேவதை ஆக்கப்பட்டாள். துருதேவதை தெய்வமான கதை தான் பேச்சு. முரணை நீங்கள் கவனிக்கணும். ஒரு வீட்டுக்கு வந்து பிள்ளைப்பரு பார்த்து இந்த இடிகாயத்தை கொண்டு போய் அல்லியக்கண்ணில் இடித்து அந்த இடிகாயத்தை கொண்டு போய் மருந்தாக கொடுத்து பிள்ளை வழிவாக பெற வச்சு எல்லாம் பார்த்து 11 நாள் கழிய, சில இடங்களில் 16 நாள் கழிய வீடெல்லாம் கழுவி வச்சு அங்கே இருந்த உடுப்பு அளவுகள் இது எல்லாத்தையும் உவாட்ட கொடுத்து சுடலையில் கொண்டே போட்டுட்டு அல்லது ஆலமரத்தில் கட்டி போட்டு வந்து அந்த துடக்கு துணிகள் எல்லாம் கொண்டே எல்லாம் கட்டி எல்லா சாமானையும் கொண்டே கட்டி அங்கே போட்டு இவா வந்து கூரையில் அடிக்கும். என்ன மாதிரி பிள்ளை பிறந்துட்டா சோமா இருக்கா, அப்போ பிள்ளை பிறந்துட்டு அது ஆண் பிள்ளையாண்டா அது இன்னும் விசேஷம். அதுக்கு பாடல்கள் எல்லாம் இருக்கணும், அது எல்லாத்துக்கும் போகலை. அப்போ கேட்டா பிறகு இவாக்கு பொருள்கள் கொடுத்து தண்ணி தெளித்து கலைச்சி வரும். இது சவண்டி பிராமணனை நாங்கள் இப்பவும் அந்தரட்டியில் கலைச்சி விடுற கதையோட போய் ஜாயின் பண்ண. பிராமணர்களுக்குள்ள கீழ்நிலை சவண்டி பிராமணர். நினைக்கிறேன் தேவராகம் என்ற ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் அந்த சவண்டி பிராமணர் வருவார். அரவிந்த சாமி, அமலா தான் அதில் ஹீரோயின். ஸ்ரீதேவி இல்லை, அமலா. ஓகே இருக்கலாம். தேவராகம் படம், அரவிந்த சாமி ஹீரோ. அவர் தான் அதில் சவண்டி பிராமணன். பார்க்கலாம் நீங்கள் அந்த படம். அப்போ இது ரெண்டு ஞாபகம் இருக்குது, ஹீரோயின் ஞாபகம். ரைட். முக்கியமாக எனக்கு அது தாக்கம் செலுத்தின ஒரு படம் என்னென்றால் பெத்த பிள்ளையிட்டே வேறு சவண்டி பிராமண இது பிண்டம் வேண்ட போவார். அதான் அங்கே முக்கியம். சின்ன படியன் தேப்பன் செத்து போச்சுட்டு சவண்டிக்கு பிண்டம் கொடுக்க போயிங்க. தாய் எப்போத்தான் பார்ப்பாள் யாரெண்டு உண்மையில் தேப்பன் இவர் தட்டி விட்டுருவோம். அது படம், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அது 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 நல்லா இருந்தது. அந்த இடம் மணி, அந்த இடம் மணி அதான் அது மறக்காமல் இருக்கு எனக்கு அந்த படத்தில். அப்போ இந்த கொத்தி அப்படித்தான் பாரு, நல்லது செய்கிற எல்லாவற்றையும் செய்கிற பிள்ளைப்பேரை முழுமையாக பார்க்குற ஒரு பெண் தண்ணி தெளித்து விட்டு விட்டு கலைக்கப்படுறாள். என்ன சாதிய நீக்கம். அவள் வந்தது தொடக்கு சாதி குறைஞ்சவா, வீட்டுக்கு விளங்கினவா, சமைச்சவா, எல்லா இடமும் திரிஞ்சவா, பிள்ளையை அலைஞ்சவா, எல்லாம் குளிக்க பார்த்து முழுவ பார்த்து புனித நீராட்டி அதுக்கு பிறகு தண்ணியால் தெளிச்சது. அதுக்கு பிறகு அந்த சடங்கு ஒரு கட்டத்தில் அது போய் ஆங்கில மருத்துவம் அல்லது எங்களுடைய இந்த வைத்தியர்கள் உருவாகிற சூழலில், வைத்தியர்கள்ட்ட போகிற சித்த மருத்துவ வைத்தியர்கள்ட்ட போகிற அந்த மரபு உருவான சூழலில் கொத்தின்ற பயன் குறையும். ஆனால் அந்த மரபு இருந்தது தானே, அந்த சடங்கு இருந்தது தானே, கலைக்கிற சடங்கு. அந்த கலைக்கிற சடங்குக்கு நாங்கள் கொத்தி எங்கே இருப்பா, ஆளில் இருப்பா. அப்போ கொத்தியை கொண்டே அங்கே தானே கட்டுறது. அப்போ அது வரைக்கும் தண்ணி தெளிச்சு விடுறது, அல்லது அதில் கொண்டே போட்டுட்டு கொத்தியை நீ திரும்பி வரக்கூடாதுன்னு காரி துப்பிட்டு வாருது. தண்ணி தெளிக்கிறது காரி துப்பினதான் மாறும். அது இருக்கு தச்சன்காளி விரட்டை, அது தச்சன்காளி விரட்டை, அது வேற. சரிதாங்க. அப்போ இந்த சடங்கு முறையில் ஆள் கொத்தியின் இடமா மாற தொடங்கும். சுண்ணாகத்தில் இருக்கிற கொத்தியாலடிக்கு போய் நான் கேட்டோம். கேட்ட யார் எங்களுடைய ஆக்களும் இருக்கணும், தாரங்கன், நாங்கள் வேறு ஆக்கள் எல்லாம் விசாரிச்சா அது ரொட்டியாலடி, கொத்தியாலடி என்ற ஒரு இடம் இல்லை. எப்படி மாற்றினோம்னு பார்த்தீங்களா? ரொட்டியாலடியாக மாற்றிட்டாங்க கொத்தியாலடி. ஏன்னா அது நாகரிகம் இல்லை தானே. அப்படி வெளியில் சொல்கிறது ஒரு தரம் சொல்லலை. நாங்கள் எல்லா இடம் வந்து அடி கேட்டோம், ஒரு தரம் சொல்லலை. அது ரொட்டியாலடியாக மாறி. ஆனால் அது கொத்தியாலடியாக இருந்தது எனக்கு தெரியும். சரிதான். அது கொத்தியாலடியா பழைய பதிவில் இருக்கு. சாருக்கு தெரிஞ்சிருக்கு தானே, உங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலர் ஜிஏ அவர்கள். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாய்ச்சல். எப்படி நாங்கள் அந்த கதையை பிரட்டிட்டோம். இது ஒரு வகை நீக்கம். இந்த தெய்வத்தை கூட நாங்கள் நீக்கம் செய்கிற ஒரு வரலாற்று போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்.
கொத்தி பேய் ஆக்கப்பட்டார். கோயிலில் இருக்குது கொத்தி மூளை போயக்க துப்பிட்டு போகிறது, ஏனெண்டா பேய் ஏறிடும் மங்கள்ல. இதே பண்பாடு கனகரட்ன முரட்டு எழுதுகிறார். கரவட்டியில் ஒரு கோயில் இருக்காங்க, சல்லடை போட்டு தேடியாச்சு, அந்த கோயிலே இல்லை, அது தெரிய அவருக்கு இருக்கு. கரவட்டி முழுக்க தேடிட்டோம், ராஜ்கண்ணா மயூரூபன் பராணி எல்லாரும் கொண்டும் அவையும் தேடி, நானும் போய் தேடி, ரவுரன் சாரை கேட்டு எல்லாரும் இதில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாக்க தேடி ஒரு இடமும் அப்படி ஒரு இடமே இல்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நெடுந்தீவில் இன்றைக்கும் கோயில் இருக்கு. நான் எழுநாவில் எழுதின கட்டுரையில் அந்த படம் போட்டிருக்கு. அதுக்கண்டு தனி சடங்கு இருக்கு, தனி வழிபாட்டு முறை இருக்கு. அப்போ அந்த பிரதேச செயலருக்கு நான் சொல்லி போட்டு வந்தேன், தயவு செய்து இதை காப்பாற்றுங்க, அப்படியே காப்பாற்றுங்க. ஒரு பிள்ளை அதை பற்றி டெசிடேஷன் ஜெயிச்சிட்டேன், வேற வழி இல்லை தானே. அப்போ இப்படியான பணிகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி பல்வேறு தெய்வங்கள், இப்போ நான் அழின 18 தெய்வங்களில் வள்ளியக்கன், முனி, வைரவர் இவ்வளவும் பிரபலமான தெய்வங்கள், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச தெய்வங்கள். அடுத்த கட்டத்துக்கு போய் தெரிகிறேன்டா இந்த கொத்தி ஓரளவு பிரபலமான தெய்வம். அதுக்கு அப்பால போனால் பெரும்பாலான தெய்வங்கள் பெரும்பாலும் தெரியாத தெய்வங்கள், குடும்ப தெய்வங்கள் அல்லது குல தெய்வங்கள் அல்லது பிராந்திய தெய்வங்களாக இருந்தன. மாடன் நான் எழுதின அனுபவத்தை சொல்லுறேன். முதல் நான் அதில் தொடங்குறது சேவகர் வழிபாடு. காரநகரில் இருக்குது அந்த வழிபாடு. முக்குவர் சமூகத்தவர்களுடைய பெரும்பான்மை வழிபாடாக இருந்து இன்றைக்கு 4 சாதி மக்கள் அதை வழிபடுகிற ஒரு வழிபாடாக மாறிடுச்சு. நான் நேரமாக அது பிடிக்க வேண்டும், ரைட். அப்போ அது மாறிட்டு, அப்போ சேவகர் யார் என்ற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் விட இல்லை. அது வெடியரசன் கதையோட போய் ஜாயின் பண்ணுது. இந்த நாட்டுப்புற ஆய்வுகள் எவ்வளவு முக்கியம் என்றதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஒப்பியல் இலக்கிய ஆய்வும் சரி, நாட்டுப்புறவியல் ஒரு கற்கை புலமாக வாரதுக்கு பின்னால் ஜெர்மன், பிரான்ஸ் நாடுகளில் நடந்த முக்கியமான மாற்றம் புராண கதைகளையும் நாட்டுப்புற கதைகளையும் டாக்குமெண்டாக கருதினது. இன்றைக்கு அது திரும்ப ஜெர்மன் அதுகளில் வாய்மொழி கதைகளை வந்து மிக தொல்லியல் சான்றுகளாக கருதுகிற மரபு வளருது. நாங்கள்கிட்ட அது கிடைக்க, நாங்கள் எதுவும் கல்லும் பானையும் வம்பிட்டா மட்டுமே தொல்லியல் சான்றாக கருதுகிறோம். ஆனால் அதுக்கு அப்பால் அவை மிக முக்கியமான வகைபங்கை பெறுகின்றன என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு இடத்துல நாங்கள் கார்னரில் பார்த்தா ஒரு வேளாள காஸ்ட் முதலாளி வீட்டில் கோயில் இருந்திருக்கு. இவர் தொழிலாளி ஏதோ விளையாட்டு விட்டுருக்காரு, முக்குவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஏதோ அதை கூப்பிட்டு போகவே இல்லை, வேலைக்கு போகலையோ என்னவோ, கோயிலுக்கு வரப்படாது, காணிக்க வரப்படாதுன்னு சொல்லியாச்சு. அதற்காக அதுக்கு எதிரில் தண்டை காணிக்கில் அவர் கோயிலை உருவாக்குறார். இந்த 2 விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். வேளாள காஸ்ட் ஒருவருடைய காணிக்குள்ள முக்குகருக்கு கோயில் இருக்கிறது என்பது ஒரு பண்பாட்டு அசைவு. அந்த சமூகத்தில் இருந்த குடுக்கல் வாங்கல், நில குடுக்கல் வாங்கல் அல்லது நில உடைமையோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வியல் புலத்தை அது டாக்குமெண்ட் பண்ணு. அது ஒரு புலம். 2வது விஷயம், அதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அந்த சமூகம் பிற்காலத்தில் வளர்ந்துருக்கு என்றது 2வது அசை. ஒரு கதை எங்களுக்கு எவ்வளவு சமூகத்தின் மாற்றங்களை எங்களுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்குது என்றதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளவும். நாங்கள் அதில் அக்கறை இல்லாமல் இருக்கிற ஒரு போக்கு இருக்குது. வெடியரசன் கதையோட போய் ஜாயின் பண்ணுது. அதில் இருக்கிற அந்த சந்தியில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் இது இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது சமாதி அடி என்று அதை சொல்லுறாங்க. எனக்கு டக்காண்டு இப்போ பேர்கள் மெமரியிலேருந்து வருவதில்லை, நீண்ட நேரம் பேசுகிறதாலேயோ தெரியல. வலந்தனையோ ஏதோ ஒன்று அந்த இடத்துக்கு பேர் எனக்கு, நீங்கள் இந்த கட்டுரையில் பார்க்கலாம், நீங்கள் அதை எழுநாவில் இருக்கு இந்த கட்டுரை. அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்கிற இடம் என்னன்னு கேட்டால், அந்த இடத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டால், வெற்றியில் வென்ற பிறகு வீரன் அதில் வந்து வெற்றியை அறிவிப்பான். அதில் தான் சேவகர் வழிபாடு தொடங்குது. சேவகர் என்ற சொல்லு பாரதி பயன்படுத்திக்காங்க, கண்ணனின் சேவகர். இந்த சேவகர் என்ற சொல்லு நாங்கள் பல்லவர் கால இலக்கியத்திலேருந்து பார்க்கணும், சமஸ்கிருத சொல். அப்போ இந்த படை வீரனை சேவகன் என்று சொல்லுகிற மரபு எங்கள்கிட்ட காலனிய காலத்தில் முக்கியமாக இருந்திருக்கு. அது வீர வழிபாட்டோடு இணைந்ததாக நான் கருதுகிறேன். வெடியரசன் கதையோட வருகிற அந்த கதைகள், கண்ணகியின் கால் சிலம்ப பெற வருகிற கதை, அதில் நடக்கிற சண்டை, பொன்னாலையிலிருந்து வீரர் போகிற கதை, அந்த கதைகளோட பிணைஞ்சு இந்த கதையை நாங்கள் வாசிக்கணும். அது அந்த கட்டுரை அப்படித்தான் நான் பார்த்துக்கணும், மேலோட்டமாகத்தான் வந்திருக்கு. அந்த கதையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ சேவகர் வழிபாடு 7 கோயில் இருக்கு. ஆனால் அது இதுவரைக்கும் பெரிய அளவில் பேசப்படையில என்றது ஒரு விஷயம். இதோட ஒட்டியே நான் அடுத்ததுக்கு போகிறேன், பெரும்படை. அதுவும் முக்குவர் சமூகத்தினுடைய தனித்த வழிபாடு. மட்டக்களப்பிலேயோ எங்கேயும் இல்லை.
மட்டக்களப்பு தானே இப்போ நாங்கள் சொல்கிறோம் முக்குவர் பெரும் சமூகமாக வாழுகிற தேசம், முக்குவர் சட்டமே இருக்காங்க. ஆனால் இங்கே கவனிங்கோ, இங்கே வாழுகிற மக்களுடைய முதல் நிலை வழிபாடாக சேவகர் இருக்குது. இங்கே பெரும்படை இருக்கு. நீங்கள் தமிழக ஆய்வை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண் பெண் தெய்வங்களாக வரையறுத்து விடுவார்கள் தெய்வங்களை அல்லது அரவாணிகள். இங்கே படையை தெய்வமாக கும்பிடுவார்கள். பெரும்படை என்பது ஒரு படை. அதுக்கு அவர்கள் சொல்லுகிற கதை இந்த ஏழாத்து பிரிவு இருக்குத்தானே, பூனாரி ஏழாத்து பிரிவு. அதில் கொள்ளிவாய் பேய்கள் வெள்ளை கலரில் கொஞ்சம் பேர் கப்பலில் இறங்கி இருக்கிறான். உங்களுக்கு விளங்குது தானே அந்த கொள்ளிவாய் பேய் யாருன்னு. அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை காணாத முதல் சமூகம் அப்படி தான் நினைச்சிருக்கும். அவன் கதையும் அவன் மொழியும் அவன் அசைவையும் பார்த்துட்டு அது கொள்ளிவாய் பேயா இருந்திருக்கும். அப்படிதான் நான் கருதுகிறேன். அந்த கொள்ளிவாய் பேய்கள் கொள்ளை நோய்களை பரப்புவதற்காக 2 கதையை சேர்த்து சொல்றேன். 2 பேர் சொன்ன சின்ன சின்ன, ஒரு ஆள் கொள்ளிவாய்ப்பை, ஒரு ஆள் கொள்ளை நோய் பரப்புகிறவர்கள் என்று சொல்றார். நான் 2 நினைச்சு சொல்றேன். 2 கொள்ளை நோய் பரப்புகிறவர்கள் இறங்கினார்கள். உடனே மக்கள் அந்த ஆத்தடியில் ஏழாத்து பிரிவில் மடை வைத்து எங்களை காப்பாற்றுமாறு வேண்டினார்கள். வலம்புரி சங்கை எறிந்தார்கள். அது பரமன்கிராயில விழுந்தது. அது ஐயனார் வந்தார். இடம்புரி சங்கை எறிந்தார்கள், வெட்டுக்காட்டில் விழுந்தது. அது நெருங்குப்பிட்டி என்ற அந்த இடத்துக்கு பேர். அது பெரும்படை ஆயிற்று. இதை கொண்டு போய் டக்குன்னு நீங்கள் சோழனோட வந்த ஐயனாற்ற கதையோட ஜாயின் பண்ணினீங்களா, பெரும்படை சாஸ்தா அவருக்கு பேர், பெரும்படை ஸ்ரீ சாஸ்தா. அந்த கதையின் ஒரு நீட்சியாக கூட நீங்க இதை பார்க்கலாம். அங்கேயும் விலங்கை சாதி இடங்கை சாதி தனி புத்தகமே இருக்கு. விலங்கை சாதி இடங்கை சாதி சோழ பீரியட்ல. இங்க விளம்பரி இடம்புரி சங்க வச்சுக்கொண்டு அது சுடலையில இருந்த மரத்துல தெரிவதாகவும் இப்பவும் தெரிகிறதாகவும் கூட அவர்கள்ட்ட கதை இருக்கு. இந்த ஆய்வில் ஈடுபட்ட 2 பேர் என்னோட கூட ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். கலந்துரையாடலில் பயன்படுத்தும் தாரங்கனும் விஜிதரன். 2 பேரும் இல்லையா இந்த ஆய்வு பிள்ளத்துக்கு நான் நீடிச்சு இறங்கி இருக்கேன். அப்ப அந்த பெரும்படை அந்த கதையாடல்களின் வழி வருகிற மிக முக்கியமான அசைவு இது கதை. அதுக்கு பிறகு பேய் இந்த காலை வெட்டினது, பேய் காலை எழுத்தில் தோடினது, பேய் வேக்கால் கால் எடுத்த வேக்கால் என்ற ஒரு வேக்காலுக்கு பேர், இப்படியெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. வலு சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. அந்த கதைகளில் மிக முக்கியமானது அந்த மக்கள் பையனார் கோயில் வேளாள காஸ்ட், இவர்கள் முக்குவ காஸ்ட். இந்த 2 ஜாதி மக்களும் இணைஞ்சு அந்த குறித்த நாளில் தெண்டலுக்கு போவார்கள். தெண்டல் தெரியும் தானே, அரிசி அதுகள் வாங்குறதுக்கு போவாங்க. அப்போ சின்ன பந்தலமைத்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கீழே மேசையில் அல்லது ஒரு உயர்ந்த நிலத்தில் அரிசி வைத்திருப்பார்கள். அந்த அரிசியை அதுக்கு ஒரு பேர் சொன்னார்கள், ஞாபகம் வரையில் செல்றன் வரைக்கும். அந்த அரிசியை தண்டலுக்கு பாடல் பாடி கொண்டு வருவார்கள், வேண்டிக் கொண்டு வருவார்கள், காசை சேர்ப்பார்கள். இதில் பெரும்படைக்கு சேர்த்த காசு ஐயனார் கோயிலுக்கும், ஐயனார் கோயில்காரர் சேர்த்தது பெரும்படை கோயிலுக்கும் வழங்கப்படும். இந்த சமூக இணக்கம் என்றது சாதியத்துக்கு அப்பால சமூக இணக்கம் என்றதை தெய்வத்தை வச்சுக்கொண்டு எப்படி அந்த சமூகம் வச்சிருந்தது என்றது மிக முக்கியம். இந்த யுத்த நிறைவு வரைக்கும் இந்த பண்பாடு இருந்திருக்கு, அதுக்கு பிறகு இல்லை. நாங்கள் மீள சாதிய தொய்வுகளை போய்கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ அது 2 இணைஞ்சுது. அந்த தெய்வத்தை இணைச்சு நான் சாவச்சேரியில் சாமான் பண்ணி கொண்டு திரும்ப போகிறது அங்கே படையல் வைக்கிறது. இந்த தெய்வம் அங்கே ஆடும், அந்த தெய்வம் இங்கே ஆடும். அந்த பூசாரி இங்கே வருவார், இந்த பூசாரி அங்கே போவார். அந்த இணக்கம், சமூக இணக்கம், இதான் அந்த முக்கியமான விஷயம். எப்படி நாட்டாரியல்ல இருந்துச்சு, அந்த பண்பாடு எப்படி அதுக்கு இருந்தது என்றது முக்கியம். இந்த ஐயனார் வழிபாடு நிலவுடைமையோட சேர்ந்தது. அதிலும் உழுவித்துன்போர் வேளாள காஸ்டுக்குரியது. அதோட இணைஞ்ச பரிவார தெய்வங்களை பார்த்தீங்கன்னா அவர்களோடு சேர்ந்த உழுகுடிகள் அல்லது அவர்களோடு இணைந்து வாழுகிற ஒரு குடிகளுடைய தெய்வமாக இருக்கு. இப்போ வேலை நிலையும் இருக்குது ஐயனார். அதுக்கு இந்த பெரும்படை இருக்கா என்ற கேள்வியோடு நாங்கள் அதை விசாரித்தோம். விசாரிக்கிற போது அவர்கள் சொன்னார்கள் இல்லை, ஆனால் பெரும்படை போரி அந்த இதாடுவதாக தெய்வம் ஆடுவதான ஒரு குறிப்பு இருக்கிறது, மற்றபடி அதுக்குள்ள போறதில்லை என்ற குறிப்பை அவர்கள் சொன்னாங்க. இப்படி ஒரு நீண்ட இது பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமானது பூனகரின்ற அந்த நீரேறி இருக்குத்தானே, அதை சுற்றி தான் இந்த தெய்வம் இருக்கா. குஞ்சு பிறந்தன் பெரிய பிறந்தன், அந்த குஞ்சு பிறந்தன்ல இருக்கிற அந்த இடத்துல இருந்து தொடங்கி இப்படியே கோவிலா கண்டி வரைக்கும் அந்த வழிபாடு இருக்கு. அடுத்தது யூ-டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா கச்சாய்க்குள்ளார பூந்து கச்சாயில தொடங்கி அந்த தொங்கல் வரைக்கும் அது போகும். இந்த நான் சொன்ன வள்ளியக்கன் கோயில் அது இந்த உள்வளம் வரைக்கும் வருது. இதில் 3 கோயில்
பிள்ளையார் கோயிலாக மாறிக்கொண்டு பெருங்கோயிலாக மாறிட்டு அது முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. அதிலும் நீங்கள் அந்த சாலம்மன் தீவு ஒன்று இருக்குது. இந்த கச்சாக்கிளால் 2 கிலோமீட்டர் உள்ளுக்கு போய் இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த தீவுக்குள்ளே போய் தான் அந்த தெய்வத்தை பார்க்கலாம். அது பற்றின கதைகள், அதில் அதை வெள்ளை கட்டினா பொம்பளைகள் போக்கூடா, குழந்தை பிள்ளைகள் போக்கூடா, பார்த்தா அது பிடிச்சிடும், இப்படி பல்வேறு கதைகள். அதுக்காக சொல்லப்படுற சமூக நடத்தைவாதம் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதை விட இன்னொன்று, பரந்தனுக்கு போக முதல், எனக்கு பேர் கொஞ்சம் மறக்குது, வயசு போகுது, அதில் வர்ற அந்த மிக முக்கியமான ஒரு இடம். இங்கே நாங்கள் இந்த பூனாரி சந்தியில் இருந்து இங்கால கற்காய் தீவு அதோட ஒட்டிய பகுதிகளுக்கு போய் அதுக்கு பிறகு மெயின் ரோடால் போனாங்க. அது என்ன ஏதோ மணல் என்று சொல்லுவோம். கடைசியாக போனது என்ன தாரங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மன்னித்தலையில் நான் சொல்கிறது இங்கே போகிறோம், பரந்தனுக்கு போன ரோட்டில் பெரிய படை ஒன்று பார்த்தனாங்க. எனக்கு பேர் வரல, கட்டுரையில் இருக்குது பாருங்கள். செல்லையாதீவு இல்லை இது ஒரு மணல் பிராந்தியம் தான். அதுக்கு இது ஒரு மணல் வருது, கச்சாயோட வந்து ஜாயின் பண்ண. என்னோட தாரங்கன் வந்து நான் பேர் டக்குன்னு வருதில்லை மெமரியில். அந்த ஊரில் இருக்கிற கோயிலை போய் பார்க்கணும் கட்டாயம். அது தனி ஒரு ஆய்வுக்குரிய ஒரு கோயில். நான் விஜயரனுக்கு திரும்ப சொன்னேன் அந்த கோயில். அது பிள்ளையார் கோயிலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஜாதிய கட்டமைப்பை சிம்பிளாக பார்ப்பேன். எப்படின்னா முக்குவர் சமூகத்தின் பார்வையில் ஜாதிய கட்டமைப்பு. அது எப்படி என்று கேட்டீங்கன்னா, நடுவில் இருக்கிறது யாரு? பெரும்படம். வைக்கப்பட்டிருக்கிற பரிவார தெய்வங்கள் அவை இருக்கிற திசைகள் என்பன ஜாதிய முறைப்படி இருக்கு. முதன்மை ஜாதி, அடுத்த ஜாதி, அடுத்த ஜாதி, அந்த கட்டமைப்பில் அது அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 10 கங்கால கடல், 2க்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில பலி கேட்கிற தெய்வங்கள் இருக்கல. இங்க பெரும்படைக்கு பலி வைக்கிறே இல்லை. இப்ப நான் சொன்ன எந்த தெய்வத்துக்கும் பலி இல்லை. அது முக்கியமான குறிப்பு. பலி இல்லை, மற்ற படையால் இல்லை. ஆனா முக்குவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வச்சிருக்கிற தெய்வம் இங்க அன்னமாருக்கு அதுக்கு கொண்டு போய் பலிகடல் வைக்கிறார்கள். முனி இருக்காங்க, தனியை கொண்டு போய் அவைக்கு பலிகடல் செய்து சாராயம் வச்சு படைக்கப்படுது. காத்தராயனும் இருக்காது. இது ஒரு சமூக அடுக்கமைவுண்ட அடுத்த கட்டத்தை ஒரு பிக்சரா காட்டுது எனக்கு. நான் அதை அப்படித்தான் பார்க்குறேன். அந்த தெய்வ முறை இருக்கல்லோ, அந்த எங்களுக்கு தெரியும் தானே அந்த ஜாதிய கட்டமைப்பு. அப்போ அதில் தெய்வத்தை அடுக்கி பார்த்தா அடுக்கப்படுகிறது சரியா எங்களுடைய யாழ்ப்பாண சமூக ஜாதியின் கட்டமைப்பு அந்த கோயில் கொண்டு இருக்கு. அது அந்த ஊருடைய கோயிலோட பேர் வருதில்லை எனக்கு, அதுதான் பிரச்சனை. ரைட். அது சிறு தெய்வங்கள் கல்லு தான் வச்சிருக்கு, ஒன்றும் இல்லை, வெறும் கல்லில் கற்பூரம் வச்சு கும்பிட்ற மரபு இருக்கு. ஆனால் தெய்வம் சொல்றான், இது என்ன தெய்வம், இது என்ன தெய்வம், இது என்ன தெய்வம், அது அந்த தெய்வம், அது அந்த தெய்வம், இது பலிகிடலுக்கான தெய்வம், மற்ற படையலருக்கு சாராயம் படைக்கிறது, இது என்னென்ன தெய்வம், சூலமும் கல்லும் தான். ஆனால் அவர்களுக்கு அது மனப்பாடம், எந்த தெய்வம் இதில் எப்படி இருக்கு. அதை பார்த்தீங்கண்டா ஒரு கிளியர் பிக்சர். எப்படியண்டா யாழ்ப்பாண சாதியம், அது யாருடைய பார்வையில்? முக்குவர் சமூகத்தினுடைய பார்வை. அதாங்க முக்கியம். மையத்தில் இருக்கிறது பெரும்படை. அது கட்டாயம் ஒரு சமூக மாடவியலாளரால் ஆய்வு செய்யப்பட வேண்டிய கோயில். அது வெறும் தெய்வம் அல்ல, ஒரு வெறும் கோயில் அல்ல. அதுக்கு அப்பால எங்களோட சமூகத்தின் வரலாறை பேசுகிற ஒரு தெய்வமா கோயிலா இருக்குது என்றது ஒரு மிக முக்கியமான செய்தியா நாம் பார்க்கிறோம். ரைட். அடுத்தது இதுக்குள்ள முக்கியமா வர்றவர் நீலாசோதையன். இதோட சேர்த்து சொல்றபடியா நான் சொல்லவா, அந்த நீலாசோதையன் யாருன்னு கேட்டா பெரிய தம்பிரானுடைய தளபதி. பெரிய தம்பிரான் வண்ணார் சமூகத்தினர் உடைய தெய்வம் என்று நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம். யாழ்ப்பாணத்தில் ஏழாலையில் இருக்கிற கோயிலை தவிர எந்த கோயிலையும் கேட்டா நீலாசோதையன் தெரியாது. நீலாசோதையன் அதான் தெய்வத்துக்கு பேர். இங்க நாங்க மரவன்புலவுக்கு போனோம், விஜயரன் என்ன கூட்டிட்டு போனார். அங்க நீலாசோதையன் பெரிய தம்பிரான் கோயில் தான் பேர். நீலாசோதையன் யார் என்றால் யோசிக்கணும். அது பெரிய தம்பிரான் இன்னொரு பேர் என்று சொன்னவர்களும் உண்டு. ஆனா நீலாசோதையன் தான் தெய்வமாடு, பெரிய தம்பிரான் பெருசா தெய்வமாடா. அதான் ரெண்டும் வேற. இதை அரசியல் மனைப்படுத்தி இலங்கையின் வரலாற்றோடு ஜாயின் பண்ணி சொன்னால் பெரிய தம்பிரான் 2ஆம் கஜவாகு, நீலாசோதையன் தலைவர். கோணேசர் கல்வெட்டு வரலாற்றின்படி ஒன்னா எல்லாளனும் எல்லாளன்ற படத்தளவு.
பாருங்க, ஒரு வரலாறு எப்படி ஒரு நாட்டார் கதைகளுக்குள்ளால, தெய்வத்தின் கதைக்குள்ளால கட்டணும். 2 பேரும் ஒரே திதியில், ஒரே நாளில், ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தது. பெரிய தம்பிரான் உங்களுக்கு தெரியும், தக்கன் கதையோட கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டான். வீரபத்திரர் அந்த கதைகளில் ஓடி ஒழிச்சது, அவர் கொல்ல வர இவர் ஓடி போய் பெரிய, அதாவது அந்த சாடிக்குள்ள ஒழிச்சது. இந்த ஒழிச்ச கதை பல பேருக்கு சொல்கிறோம், நாங்கள் காளிக்கும் சொல்கிறோம். சரிதானே? இப்படி இந்த தக்கன் கதையோடு சேர்த்து பல தெய்வங்கள்ன்ற கதைகள் இருக்குது எங்களுக்கு. அதுக்குள்ள பெரிய தம்பிரான் முக்கியமான பேருந்து. நீலாசோதியனுக்கும் இப்படி ஒரு கதை இருக்குது. நீலாசோதியனை சூரபத்மன் அவருடைய தங்கச்சியை தண்டின வேண்டும், அசமுகிய கையை வெட்டின வேண்டும். அதுக்கு பிறகு அவர்கள் தேடின வேண்டும். இவர்கள் கோடி ஒரு பிராமணன் இவர்களை விட்டு கலைச்சி கொண்டு வர இவர் ஓடி போய் அந்த ஜாடிக்குள் ஒழிச்ச வேண்டும். அவர்கள் காப்பாற்றிய பிறகு பிராமணனை கொலை செய்வதனூடாக தன்னை அழிக்க வந்த காளிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி நீலாசோதியன்கிட்ட கொண்டு என்ன பெரிய தம்பிரான்கிட்ட கொண்டே விட்டார் என்ற பௌராணிக கதை வரைக்கும் இருக்குது கதைகள். ஆனால் இங்கே 2 பேரும் இருந்தபோது இந்த தண்டால் எடுக்கிறது இருக்குது தானே. பாருங்க, ஒரு கலை எப்படி வருகுது. அதுக்காக தண்டால் எடுக்கிற மரம் இருக்குத்தானே, இரும்பு தண்டால். அது மரம் இல்லை, இரும்பு. அது பெரிய தம்பிரானை தவிர ஒரு தரம் தூக்கினார். அவர் வச்சுட்டு போன இடத்துலேருந்து அதை அரக்கி கிடக்கு. இவர் தேடி பார்த்தார். ஒரு தரம் மம்படியில் ஒரு வட்டத்திலான உதன் வந்து சொன்னான், இவன் தான் தூக்கினான். நீ யாரடா? நான் நீலாசோதியன். வா, நீ என்னோட. 2 பேரும் அங்கே இருந்த மக்களை 6000 மக்களை பிடிச்சு கொண்டு போட்டாங்க. இவன் ஆட்சிக்குட்பட்ட மக்களை இந்தியாவிலேருந்து வந்து பாண்டியன் பிடிச்சு கொண்டு போட்டாங்க. இவர்கள் 2 பேரும் போகிறார்கள். 6000 மக்களை பிடித்து கொண்டு போனதை காப்பாற்றி கொண்டு வர இவர் 2 பேரும் தான் போய் கப்பல் தாண்டி ஏறி அங்கே போய் பெரிய தம்பிரான் போய் இருந்துட்டார். பெரிய தம்பிரான், நீ என்னென்ன எனக்கு சமமாக இருப்ப, நீ என்ன அரசனோ அவனோ இவனோ என்னென்றெல்லாம் இந்த அதிகார உரையாடல், இதுக்கு ஜாதிய உரையாடலாகவும் அது இருக்கலாம், அதிகார உரையாடலாக சொல்லப்படும். சொல்லியாக்க வெளியில் பார்த்தா பெரிய சத்தங்கும். நீ என்ன பெரிய படையோட வந்தனையோ அதோனோ இவனோ வந்தெல்லாம் கதை நடக்கும். வெளியில் பார்த்தா சண்டை, பெரிய சத்தங்கும். வாயில் காப்பவன் ஓடி வந்து சொல்லுவான். ஒருதன் வந்து யானையை வாலில் பிடிச்சி தூக்கி அடித்து சாக்கொள்றான் எல்லா யானையையும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லா வீரர்களும் சிதறி ஓடுகிறார்கள். என்ன பெரிய தம்பிரான் சிரிப்பான். என்ன அவன் கேட்பான், என்ன என்று ஆழ்த்தான். நீலாசோதியன் நான் இதை செய்கிறான் என்று சொல்லியாக நீலாசோதியன் உள்ளுக்க வந்து அதில் இருந்த இரும்பை எடுத்து, அதாவது வளைக்கவே முடியாத, இது ராமர் வில்லு வதைச்ச கதையோட ஜாயின் பண்ணலாம் நீங்கள் விரும்பினா, பெரிய ஒரு இரும்பை எடுத்து அப்படியே வளைச்சு நெளிச்சு புளிஞ்சு ரசவாதம் எடுத்து காட்டுவார் என்று அந்த கதை சொல்லப்படுது. அதோட அரசன் பயந்து 6000 குடிகளை மீளக் கொடுத்ததாகவும், எடுத்துக்கொண்டு போனதுக்கு தண்டனையாக அவருடைய 6000 மக்களை இவர்கள் பிடித்துக்கொண்டு 12000 மக்களாக வந்து அனுராதபுரத்தில் காடு வெட்டி குடியேற்றியதாகவும் அந்த கதை சொல்லப்படுது. நீலாசோதியன் கதை சாதாரண கதை அல்ல. இலங்கை வரலாற்றின் மகாவம்சத்தில் சொல்லப்படுற கஜவாவோடு இணைஞ்ச கதை இது. அனுராதபுரத்திலேருந்து படையெடுத்து கந்தளாய்க்கு போய், கந்தளாயில் போய் கல்வெட்டில் வருது. பெருமரம் உண்டு. இப்போ கம்பராமாயணத்தில் மெராமரத்தை ராமர் எழுதுளை ஏற்படுத்தின மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மரத்தை காலால் அடித்து தள்ளி விழுத்தினாராம் நீலாசோதியன். அப்படிப்பட்டவனாகிய நீ இந்த குளத்தை வெட்டி காப்பாற்றுன்னு சொன்னதாகவும், அந்த குளத்தை அவர் வெட்டி காவல் தெய்வமாக திருவண்ணாமலையில் அமர்ந்ததாகவும் கதை சொல்லப்படும். இது மட்டக்களப்பில் நீலாவணையில் இருக்கிற பெரிய தம்பிரான் கோயிலையும் இந்த நீலாசோதியன் அங்கே இருந்துதான் இந்த கதையை எனக்கு தொடங்குறேன். இந்த கிராமிய தெய்வங்களை நான் எழுதி கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கிற இந்த நாகரிகத்துறையினுடைய தலைவர் திரு வாமன் அவர்கள், டாக்டர் வாமன் அவர்கள், இப்படி ஒரு பெரிய தம்பிரான் இருக்குது, அதோட நீலாசோதியன் என்று சொல்கிறாங்க, நீங்கள் 2ஐயும் பற்றி எழுதுங்கவன் என்று சொல்லேக்கதான் நான் பெரிய தம்பிரானை விட்டுட்டு நீலாசோதியனை பிடிச்சேன். ஏன்னா பெரிய தம்பிரான் நிறைய எழுதப்பட்டிருக்கு, எக்கச்சக்கமான கதைகள் சொல்லப்பட்டு. இப்போ இப்படி வருகிற தெய்வம் இலங்கையின் தேசிய வரலாற்றை எழுதுவதற்கு கூட, இதுக்குள்ள தமிழர்களுடைய வரலாற்றை சொல்கிறதுக்கு கூட வருது. இதுக்குள்ள இன்னொரு குறிப்பை நான் மறுவளம் சொல்ல போகிறேன். இப்போ சோதய என்ற சொல்ல இந்த எழுநாவில் வந்தபோது ரஞ்சகுமார் அவர்கள் போட்டார்கள். தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு சோதய என்று பெயர். சோதய என்று கூப்பிட வேண்டாம் என்னவன் தன்னை பார்த்து முறாச்சவன் ஒரு நாள் கூப்பிட பேசினவன் சிங்கள நண்பர். சோதய என்பதற்கு குளம் வெட்டுபவன் என்பது பொருள். ஆக்களை மொத்தியாக இருக்கிற ஆக்களை சோத்தே என்று பேசுகிறோம் நாங்கள். கரிமுருங்கைய எங்களோட அம்மம்மா சொல்கிறா சோத்த மரம் என்று. அப்படி சொல்கிற வழக்கு இருக்குது தானே யாழ்ப்பாணத்தில். சோத்த மரம் என்று சொல்கிறது கரிமுருங்கை, அது பெலம் இல்லாத மரம் என்றது தான் அப்படி சொல்கிறது. இப்போ நீலாசோதியன் குளம் வெட்டி கொண்டு இருந்தவர். குளம் வெட்ட முடிஞ்சால் வேலை இல்லை. அப்போ அந்த குளத்தோடு ஒட்டி வாழ்ந்த வண்ணாரஸ் சமூகத்தோடு இணைந்து
அவர்கள் வாழ்ந்து அதனாலே அவர்களின் தளபதியாக மாறிய தெய்வ வழிபாடாக இது இருக்கலாம். அதிகாரம் தானே. அவர்களுடையது பெரிய தம்பிரான் முதன்மை தெய்வமாக, இவர்களுடையது சிறு தெய்வமாக தளபதியாகவும் மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற உரையாடல் கூட அதற்கு இருக்கு. இப்போ இப்படி பல்வேறு பெத்தப்பா என்ற தெய்வம், பெத்தப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா கச்சாயில் சாண்டார் சமூகத்தினுடைய தெய்வம். ஆனால் இங்கே புங்குடுதீவில் மூன்று கோயில் இருக்குது, விழால பறையர் சமூகத்தினர் வழிபடுகிற தெய்வமாக அந்த கோயில்கள் இருக்குது. இது மாதிரி இளந்தாரி, இணுவில்ல மட்டும்தான் இளந்தாரி இருக்குன்னு சொன்னார்கள். நாங்களும் அதை நம்பி நீண்ட காலம் இருந்தோம். ஆனால் நாங்கள் விடையில்லை, தேடினால் அம்பிட்டிச்சு எங்கே என்றால் கிராக்கணியன் பூனேரி வேரவிலுக்கு போக முதல் இருக்கிற சந்தியில் இருக்குது இளந்தாரி தனி வழிபாடு. அதை விட குறிப்பன், கரும்புக்காரன் என்று 2 தெய்வம். குறிப்பன் என்றது தடியை வச்சு வழிபடுறது, தடி மட்டும்தான் வச்சு வழிபடுறது. அது அந்த முட்கம்பன் அதிலுக்கு போகிற பாதையில் போனீங்கன்னா அந்த ஊத்தக்குடி வைரவர் என்ற கோயில் இருக்குது, அதில் பரிவார தெய்வம் என்னென்னா முழுக்க வயல். அப்போ உழுபவனுக்கும் உழுவிப்பவனுக்கும் இடையிலான உறவின் தெய்வங்களாக நீங்கள் அதை பார்க்கணும். வைரவர் வேளாள சமூகத்தின் தெய்வம், அங்கே ஒரு பரிவார தெய்வமாக இதை வச்சு அவர்கள் வளர்ந்து கொடுத்து இவர்களை பொங்கு வச்சு அங்கே பொங்குற ஒரு வழிபாட்டு மரபும் காணப்படும். கரும்புக்காரன் கால்நடை வளர்ப்போடு இணைஞ்சது, மாட்டை தலையை வெட்டி படைச்சது. பிள்ளை ஒரு நாள் விட்டுட்டு பூசாரி வந்துடுவார். பிள்ளை ஒரு காது துண்டோடையும் ஒரு சோத்தோடையும் வந்து தேப்பனுக்கு சொல்லும், பூசாரிக்கு இது வச்சா காணுமா, இனிமேல் நீ மாடு வெட்ட வேண்டாம் என்று அவர் சொல்லி விட்டுவார், என்னை கூட்டி கொண்டு விட்டுவார். அதுக்கு பிறகு அந்த தெய்வத்துக்கு அதான் செய்வார்கள், கலையாடி குறி சொல்லி குறிப்பிட்ட திசையில் சொல்லப்படுற கருப்பு கண்டு 2 கூட்டி கொண்டு மாடு வெட்டுற இடத்துல வச்சு அதுக்கு பூசை செய்து காதிலே ஒரு சின்ன பகுதியை வெட்டி தெய்வத்துக்கு படைப்பார்கள். அதை கலையாடியவர் கொண்டே போடுவார். எந்த ஒரு கட்டத்திலும் அதை தாங்கள் திரும்ப பார்த்ததாக இல்லை என்று கரும்புக்காரன் கோயில் 2 கோயில் இருக்குது பூனேரியில், அந்த 2 கோயில்காரரும் சொன்னார். 2ம் காட்டுக்கு இருக்குது, தண்ணியை தாண்டி தான் போகணும். ஒன்றுக்கு போனாங்க, ஒன்றுக்கு 2க்கும் போகவில்லை நேரடியாக, 2மே வீடியோ பார்த்துனாங்க, படம் எடுத்து தந்தவர்கள், கூட்டிகிட்டு போகவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன அந்த மிக முக்கியமான ஒரு சடங்கு இருக்குது, நிலவுடைமையோடு சேர்ந்த சடங்கு, பண்டி குத்து சடங்கு. பண்டி குத்து சடங்கு, கூத்தல். அதாவது கலையாடி கொண்டு இருக்கைக்குள்ள ஒரு இளநியை நிலத்தில் தாப்பார், தாட்டு போட்டு ஒரு மெல்லிய ஒரு நூலுண்டை கட்டி தடம் வைத்து கயிறை இன்னொரு பிடிச்சு நிற்பார். ஒரு குளையத்தான் போடுவார்கள். ஒரு இடமா போட தெய்வம் ஆடி என்னொன்று போகும், இல்லை என்னொன்று போய் உரிய இளநீ இருக்கிற இடத்த குளைய போடையக்க அது ஓங்கி தன் கையில் இருக்கிற வேலை சூலத்தை குத்தி அது தூக்கேக்க தடத்தில் மாட்டுப்பட அது தூக்கி கொண்டு போய் வழிவட்டேக்குள்ள தூக்கி எறிந்து போட்டு போவார்களாம் சாப்பிட்றது. இது சிம்பிள். வயலுக்கு பண்டி பிடிக்கிற கதை. வயலுக்கு வர பண்டிகை தடம் போட்டு பிடிக்கிற அல்லது இரும்பாயுதத்தால் எறிஞ்சு குத்தி பிடிக்கிற 2 முனைஞ்ச ஒரு வழிபாட்டு முறையை ஒரு சடங்காக அந்த தெய்வத்துக்கு செய்கிறான். அப்போ என்ன, பகை விலங்கிலிருந்து வேளாண்மையை பாதுகாப்பு என்கின்ற ஒரு அம்சத்தோடு இது போய் சேருது. ஏனென்றால் இந்த குறிப்பன் சமூகம் தான் யார், குடிமை அல்லது கூலியாள். அப்போ அவர்களை வந்து முதலாளி என்னவான் அழிஞ்சு போனா, இவனை தானே அடிப்பானோ அல்லது ஏதோ அந்த காலத்து பண்பாட்டு சூழல் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவன் அந்த பயத்தில் இந்த தெய்வத்துக்கு அந்த சடங்கை செய்து இது நிகழாமல் காப்பாற்று என்று கேட்குற ஒரு மரபு இருக்கு. முக்கியமாக அந்த சடங்கு அந்த ரியாலிட்டியாக இருந்த ஒரு முக்கியமான சடங்காக எனக்கு பட்டது. இவ்வளோ காலம் நாங்கள் பார்த்ததுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி 3 தெய்வங்கள், பெண் தெய்வங்கள். சுருக்கமாக சொல்லிடுறோம். குடத்தனையில் மாதா கோயில் அம்மன் வீட்டில் வச்சு வழிபடுற தெய்வம் வேறு எங்கேயும் இல்லை. அந்த மாதா கோயில் என்றது ஏன் வந்தது, எப்படி வந்தது என்பது பற்றி அவர்களுக்கு தெரியலை. மிக அண்மையில் நான் கனரண்டம் அவர்களுடைய ஒரு கட்டுரை படிக்கல ஒரு சின்ன குறிப்பு அவர் சொல்லியிருக்கார். ஊர் வழியை சமய பிரசாரகம் செய்ய போன பாதிரிமார்கள் வீடு சின்ன கொட்டில்களை கட்டி அதில் மாதாவை வைத்து வழிபட செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறி பிறகு சைவத்துக்கு மாறிய போது மாதாவை எடுத்த பின்பு அதில் என்னத்தை வச்சு வழிபடுறது என்ற ஒரு பிரச்சனை வரைக்க அது அம்மனாக்கப்பட்டு மாதா கோயில் அம்மனாக மாற்றப்பட்டு வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை அவர் எழுதியிருக்கிறார். அது இந்த இதுக்கு பொருந்தது. இது இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த கட்டுரை எழுதிய பிறகு. 2வது முக்கியமானது பூசக்கிழவி. இந்த பூசக்கிழவிக்கும் பெரும்படைக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. இவர்கள் கரையார் என்று சொல்லப்படுகிற சமூகத்தை சேர்ந்த உடுத்துறை மருதங்கணி பிரதேசத்தில் இருக்கிற உடுத்துறை சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 60 வீடுகளுக்கு மேலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தெய்வம் ஒன்றுமில்லை, ஒரு பானைக்கு முட்டை நெல்லை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அதுதான் பூசக்கிழவி. அதாவது கண்ணகி வெளிக்கிட்டு வந்த கதையை தொடங்கி நாகபூசணியா பாம்பா இங்கே போன மாதிரி
கொஞ்சம் கிளவிகள் வீட்டு ஆக்களா இப்போ மாதிரி தான் முதியோர் இல்லம் பெண்கள் தனியே ஒரு இல்லம் இருந்து வெள்ளம் அடித்து எழும்பி ஓடி பயத்தில் வந்து கடலை தாண்டி கரையோரமாக வந்து மருதங்கனி பக்கத்தில் குடியேறி இருக்கிறார்களாம். அவர்கள் வீட்டுக்குள்ளே ஓடி போய் குடியிருந்திருக்கிறார்கள். அந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு. கிழக்கு பார்த்த வீட்டில் தூய பண்டங்கள் தான் இருக்கப்படும். மற்ற பண்டங்கள் எதுவும் வைக்கிற இல்லையா அந்த வீட்டு முறையில். பழைய நாச்சார் மரபுண்ட தொடக்க வீடுகளை அவர் சொல்கிறார் அந்த பூசாரி. அதுக்கு போய் அவள் ஒழிச்சிட்டு அவர் சாடியை திறந்து பார்த்தா இவா உடனே சொன்னாவன் என்னை ஆதரி நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்டிலேருந்து அந்த வழிபாடு தொடங்கியதாகும். ஒரு நிறை நாளி என்று நாங்கள் இன்றைக்கு சொல்கிற அந்த ஸ்டைல்ஸில் பானையில் விதை நெல்லை வச்சு உயரத்தில் வச்சு தான் வழிபடுறான். வன்னித்தம்பிரான் வழிபாட்டிலும் மரத்தில் பலகை கட்டின மாதிரி வச்சு தான் முல்லைத்தீவிலும் சரி மட்டக்களப்பிலும் சரி திருவோணமலையிலையும் வழிபடுறாங்க. அடுத்தது பெரும்படை. கற்காய்த்தீவு பெரும்படை கோயிலுக்கு போனோம், கடலோடு இருக்குது. அடுத்தது வயல், ஏறினா வயல் இறங்கினா கடல், இடவழியே இல்லை, இடைக்க கோயில் மட்டும். அந்த மக்கள்கிட்ட போன போது அந்த பூசாரி சொன்னார் கலையும் ஆளுக்கு கலையும் வந்துட்டு எங்களுக்கு ஜாதுவா பயமும் வந்துட்டு உண்மையா அந்த ரெண்டெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரியும் போட்டுது எங்களுக்கு. அப்போ அவர் சொன்ன கதையில் முக்கியமானது பக்கத்து கோயிலில் வளர்ந்து வச்சு தானே அங்கே கொண்டு போகிறது. வளர்ந்து எப்படி வைக்கிறேன்னா டிசம்பரில் வைக்கிறோம். இதுதான் இங்கே முக்கியமான. நான் சொல்கிறது எல்லாமே அருகலான விஷயங்கள், கொமன் விஷயத்தை பேசல. எப்படி வளமையாக வளர்ந்து வைக்கிறேன்னா என்ன, முதல் நாள் பிடிக்க பொங்கி பின்னேரம் வளர்ந்த ஒரு கோயிலையோ ஒரு மரத்தடியிலையோ வச்சு போட்டு கெடுத்து கொண்டு போய் இரவு 12 மணிக்கு பிறகு பொங்குறது. இதானே பொது வளமை. ஆனால் இங்கே என்னறாங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பானைக்குள்ள நெல்லை வச்சு வடிவா மூடி கட்டி அதில் இருக்கிற பூவரச மரத்தின் உச்சியில் கட்டி விடுறான். பேர்ந்து அதை பங்குனி மாதத்தில் இறக்கி எடுத்து அதில் பொங்கல் பொங்கி படைக்கிறான். நான் பின்ன கேட்டனே என்ன இல்லை தெரியாது, முந்தியில நான் செய்கிறேன். அப்போ ஒரு கட்டத்தில் அவர் கதைச்சு கொண்டு வைக்க சொன்னேன், இது தம்பி தெரியும் தானே உங்களுக்கு, வருஷம் கடல் கொள்கிற பூமி, கரவாசி வயல் வயல் விளைவிக்கல, அது உப்பு. அப்போ நாங்கள் வளர்ந்த வச்சு சாமிக்கு நேர்த்தி கட்டினால் கடல் கொள்ளாதும் கொண்டாலும் அது எங்களை காப்பாது. என்ன அர்த்தம்? அதுதான் உங்களோட கோபுரம். இன்றைக்கு கோபுரம் அதுதான். கோபுரத்தின் உச்சியில் கட்டினதை தான் நீங்கள் கொண்டு போய் கோபுரத்தின் உச்சியில் கலசமாக வச்சு அதுக்கு தானியத்தை வைக்கிறீங்க. நெல் அழிஞ்சா அதை தூக்கி விதைக்கிறோம். இதே ஸ்டைல் தான் நான் சொல்கிறேன். இந்த படையலை செய்கிற பெரிய தம்பிரான் காட்டில் படைக்கிறேன். என்ன கீழே வச்சா பகை விலங்குகள் அடிக்கும். இங்கே பூசக்கிழவிட்ட குந்தில் வச்சு இல்லை ஒரு உயரத்தில் வச்சு அந்த மூடி வச்சு கட்டி கும்பிடுறாங்க. இன்றைக்கு அதுக்கு காசை போடுகிறார்கள். அந்த வழிபாடெல்லாம் பல்வேறு தன்மை பெற்றுட்டுது. ஆனால் அது இந்த பூர்வீகம் அதுதான். ஏன் கடற்கரையோர மக்களின் வாழ்க்கை. அங்கேயும் வயல் வருது, அங்கே அடுத்த கட்டத்துக்கு போய். அப்போ ஒரு சமூக பண்பாடோடு இணைந்த படையல், உணவு பண்பாடு, நடத்தை, அலங்காரம், சாமிக்கு செய்கிற அலங்காரம், வைக்கிற படையல் முறை எல்லாமே ஒரு பண்பாட்டின் அடையாளம். கடைசியாக நாங்கள் பார்த்தது செவ்வாய்ச்சி. ஒன்றுமில்லை, பூச்சி வழிபாடு. இது தமிழ்நாட்டு மரபில் இல்லை எனக்கு தெரியும். பூச்சியை வழிபடுறாங்க. எங்கே ஏண்டா பொலிகண்டிக்கு உங்களோட ஊரில் பக்கத்தில் என்ன குலவலிக்கு கிட்டத்தான் பொலிகண்டி கொற்றாவத்தை என்ன என்ன பாகும் சமரபாகம் போனோம்னா வண்ணத்தி பூச்சி மாதிரி பூச்சி. அது கட்டுரையில் நான் படம் போட்டிருக்கேன். இந்த செட்ட ரெண்டுலேயும் கண் இருக்கும், முதுகுலேயும் இதுலேயும் ஒரு கண் இருக்கும். குட்டி பூச்சி வந்தால் அந்த கட்டுரையில் அது தவறுதலாக மாற்றப்பட்டுட்டு இடம் சாரி ஒரு கருத்துப்பிழை இருக்குது. அது புத்தகமாக வரைக்கும் மாற்றப்படும். எனக்கு விஜிதான் அதை காட்டினது, விஜிதரன். அப்போ என்னென்றால் அதில் குட்டி தெய்வம் வந்தால் வீட்டில் மிகப்பெரிய துக்கம் நிகழப்போம். குட்டி பூச்சி வந்தால் இது நிமித்தம் இல்லை, தெய்வம் வந்து சொல்லுதுன்னு தான் அவர்கள் நம்புகிறார். பெரிய பூச்சி வந்தால் மத்தியமம், அளவான பூச்சி இருக்குது தானே, சின்ன நிலுக்கும் அடுத்த சல் வந்தால் மிகச் சிறப்பு, நன்மை நடக்க போகுது. அந்த தெய்வத்துக்கான படையல் மிக முக்கியமானது. எல்லா தானியங்களிலும் பிடி கொழுக்கட்டை செய்து படைக்கிறோம். அதான் பிரதானம். யோசிச்சு பாருங்க, எந்த வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கூட வீட்டில் இருக்கிற ஒரு கை மாவை எடுத்து பிடிச்சிட்டு தெய்வத்துக்கு வைக்கலாம். அதான் அந்த தெய்வம். பனையேறுகிற வம்சம் உள்ள மக்கள் வழிபடுகிற ஒரு தெய்வம். அவர்கள் சொன்னார்கள், அதில் வர்ற கருப்பணியை முதல் அதுக்கு படைச்சிட்டு தான் நாங்கள் எதுவும் செய்வோம். அது மூர்கி ஒன்றும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வீடு வைத்து வழிபடுகிறார். நான் போய் பார்த்தேன். இன்றைக்கு சமரபாவில் இருக்கிறது மேல்நிலையாக்கம் பெற்றுட்டு அங்கே மெச்சம் படைக்கிறது. ஆனால் அது அடுப்பு நாச்சியோட போய் சேருது. இந்த பூசக்கிழவியும் இதுவும் வந்து அடுப்பு நாச்சி வழிபாடோடு சேரும். அடுப்பு நாச்சி நான் நினைக்கிறேன் உங்களோட தலைமுறைக்காக தெரியும். எப்பவும் வீட்டில் ஒரு பெரும் சூடு பலகார சூடு நடந்தால் அதை எண்ணெயை அந்த பலகாரத்தை தூக்கி அடுப்புக்க போடுறோம். அடுப்பை வழிபட்டுட்டு தான் அக்னியை வழிபட்டுட்டு தொடங்கும்.
அடுப்பு நாச்சி வழிபாடு. எனக்கு தெரியும் என்னுடைய 15-16 வயது வரைக்கும் கூட இந்த பண்பாடு எங்கள்கிட்ட இருந்தது. இங்கே யாழ்ப்பாணம் இந்த திருநெல்வேலி எங்கட வீட்டு அம்மம்மா செய்கிறோம், அதை தான் சொல்கிறோம். அப்போ இந்த வழிபாட்டோட இதுகள் என்ன என்னென்னா, அந்த சமரவா வீட்டில் தனி அடுப்பு கட்டி விட்டுருக்கு அந்த கோயிலுக்கு முன்னால். நாங்கள் அதை திறந்து பார்த்துட்டோம். காலையில் அது நடக்க மாட்டாவா, அதையும் பார்த்துட்டு எல்லோரும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் அப்படித்தான் எக்ஸ்ட்ரா கிடந்து இவர் தான் விஜய் தான் திறந்து பார்த்தா. நான் பார்க்க கொஞ்சம் பயப்படுவேன், அவர் பயப்படாமல் எடுத்து டக்குன்னு ஃபோட்டோவும் எடுத்துட்டார். அவை வச்சு நாக்களை கேட்டு அது பொறி நெல்லு பொறி இருக்குத்தானே, அதை கொண்டே தூவுறது பறிச்சு அதில் பிறகுதான் படையலுக்கு தொடங்கும். அது இந்த பூச்சியின் முதுகில் இருக்கிற இந்த புள்ளிகளின் அடையாளமாக கருதப்படுது. அதில் பெரும்பாலானாக்கள் வச்சு வழிபட்டது ஓட்டப்பானை, அதாவது 108 கண் கண்ணைக்கு வழிபடுறோம் தானே, அதை வச்சுத்தான் மூலஸ்தானத்தில் வழிபடுறாங்க. கண்பானை எல்லா இடமும் கண்பானை தான் வழிபடப்படுது. 3 இடத்தை தான் அது மாறுது. ஒரு இடத்த அது குடமாக மாறிட்டு, சில்வர் குடமாக மாறிட்டுது சமரவாயில். இங்காலேயும் அந்த இடம் டக்குன்னு பேர்கள் வேற கொற்றாவதைக்கு போக முதல் அந்த மில்லடி ராசா மில்லடியோ அதுக்கு கொஞ்சம் முன்னுக்க இருக்கிற ஒரு கோயிலில் அது பித்தளை குடமாக மாறி இருக்கு. இன்னொரு வீட்டை பெயிண்ட் அடித்து வச்சிருக்கு பானை. சரி, வண்ணத்தி பூச்சி ஸ்டைலில் அந்த படம் சிவர்களிலே தொங்குகிறது. முழு மச்ச படையல் செய்கிறார்கள். முழுமையான எல்லா மரக்கறி படையலும் செய்கிறார்கள். ஒரு அந்த தெய்வத்தை கொண்டாடுகிறார்கள். அதை கொண்டாடுறேன்னு தான் சொல்ல வேணுமே என்றால் அப்படி படையல் வைக்கிறார். நல்ல மாதிரி படையல் வச்சு கும்பிடும். இதே மாதிரி எல்லாரும் வழிபடுற பூசையில் ஒன்று இடும்பன் பூசை. இப்போவும் புலோலியில் கூட அந்த வழிபாடு இருப்பதாக நண்பர் சரவணன் அவர்கள் குறிப்பு போட்டிருந்தாங்க. யாழ்ப்பாண பல்கலை நூலகத்தில் வேலை செய்வார். தெருவில் குறிப்பாக கதிர்காமத்தோடு அந்த இடும்பன் பூசை இங்கே ஜாயின் பண்ணப்படுது. கொழும்பில் இருக்கிற 3 கதிரேசன் கோயிலையும் மச்சப்படையல் அதுக்கு வழங்கப்படுது இன்றைக்கு வரைக்கும் ஆகம கோயிலில். அதை விட கதிராமத்துக்கு போய் வந்தவர்கள் வைக்கிற படையல். அதே மாதிரி இங்கே வடமராட்சியில் இந்த பண்பாடு பெரும் பண்பாடாக இருக்குது. அல்வாயிலிருந்து தொடக்கம் எல்லாம் போது ராஜேஷ் கண்ணா சாரோட தமிழ் வாத்தியார் சொன்னதாக ராஜேஷ் கண்ணா சொன்ன விஷயம், திரட்டி கடைசியெல்லாம் படையல் முடிஞ்சு திரட்டி கொடுக்குறோம் மச்சப்படையல். அந்த முருக வழிபாடு இப்படி கிராமிய வழிபாடாக இருந்ததுன்றதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்றதுக்கு தான் இந்த இடும்பன் பூசியை நான் கொண்டு வந்து நினைக்கிறேன். இப்போ இந்த இவ்வளவு வழிபாட்டு மரபுகளும் இந்த சிந்தனை மரபுகளும் எங்கட மண்ணில் இருக்குது. நாவலர் சொன்னாருன்னு ஒன்று ஓடி ஒழிக்க இல்லை. நாங்கள் தேடி கண்டடைய, நாங்கள் கவனம் கொள்ள இல்லை, நாங்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை. அதுக்கான ஒரு வள பயன்பாட்டை நாங்கள் உருவாக்கியது. கட்டாயம் கல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் இதில் கட்டாயம் கவனம் எடுப்பார்களாக இருந்தால் இது ஒரு முக்கிய ஆவணமாக சமூக பண்பாடும் பயன்பாடும் உள்ள ஒரு துறையாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் கொண்டதாக அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் சிந்திக்கிற போது நாங்கள் இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் கற்கைப்புலமாக உருவாக்குறது, இது ஒரு தேசிய கடமை என்ற உணர்வை எங்களுக்குள்ள கொண்டு வாரது, ஒரு விழிப்புணர்வாக இதை கொண்டு வாரது. மற்றது இங்கே பாருங்கள், தனி இதழ் வருது என்ன தமிழ்நாட்டில், என்ன தனி இதழ், தன்னானே முதலான இதழ்கள், சமூக விஞ்ஞானம் போன்ற இதழ்கள் நாட்டுப்புறவியல் ஆய்வுகளை முன்னிறுத்தி வருகிறது. எங்கள்கிட்ட அதை வாங்கிறதுக்கும் அல்லது வாசிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இல்லாமல் போகிற ஒரு சூழலில் அந்த அப்படியான பண்பாடுகளை கொண்டு வாரது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு தெய்வங்களின் கதை அல்ல, சனங்களின் கதை. சனங்களின் நம்பிக்கை, பழக்க வழக்கம், வழிபாடு, சடங்கு, உணவு, அலங்காரம், ஆசாரம் என்ற பண்பாட்டின் கதை, தொழில்முறையின் கதை, இவற்றுக்கு ஆதார சுருதியாக நிற்கும் நிலங்களின் கதை. இப்போ நான் சொன்னது நிலத்தின் கதை தான், நிலத்தின் பண்பாடு தான் அங்கே முக்கியம். நிலங்களின் கதை, அங்கே வாழ்ந்த வீரர்களின் கதை, அது வீரக்கதை, தேசியத்தின் கதை, வீர வரலாறுகளின் கதை, குடும்பம், குலம், தொழில், பிராந்தியம் என்பனவற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய ஆவணம் இந்த சிறுதெய்வ வழிபாட்டை அறிந்து கொள்வது. ஆகவே சிறுதெய்வங்கள் பற்றிய ஆய்வு ஆவணமாக்கப்படுதல் வேண்டும். அவற்றை சமூகவியல், மானுடவியல், வரலாற்றியல் ஆய்வாளர்கள் தேசத்தின் ஆய்வுகளாக முன்னெடுப்பதன் ஊடாக, அதுக்கான பயிற்சிகளை பெற்று முன்னெடுப்பதன் ஊடாக அது ஒரு புதிய பாய்ச்சலை எங்களுக்குள்ளே உருவாக்கும். நாங்கள் இதுவரைக்காலும் செய்தது மேட்டுக்குடியின் சமயத்தை, கலையை, நகரமயமாக்கத்தை, பண்பாட்டை, எழுதுதலையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம். ஆனால் சனங்களை கவனத்தில் கொள்ளவில்லை. அவர்களிடம் மண் வீடு தான் இருக்கும், கொட்டில் வீடு தான் இருக்கும். அது ஒரு கலையாக வராது. கலாச்சார ஒரு நாச்சார் வீடு என்பது ஒரு அதிகாரத்தின் வீடு தான், ஒரு 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 மேட்டுக்குடியின் வீடு தான். ஏதோ ஒரு வகையில் மேட்டுக்குடி, அவர் என்ன ஜாதியாகவும் இருக்கட்டும், பொருளாதாரத்தில் அவர் மேட்டுக்குடி தான். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். மேட்டுக்குடி என்பது தனி ஜாதி அல்ல, வர்க்கத்தையும் சொல்கிறேன். அப்போ வகுப்புவாதத்துக்கே கொண்டு போகணும். நான் இந்த மரபு நிலைகளை உடைச்சு கொண்டு எல்லா ஜாதிகளுக்குள்ளும், எல்லா மனிதர்களுக்குள்ளும், எல்லா வீடுகளுக்குள்ளும் இருக்கின்ற அந்த வரலாற்றை, கதையை இனம் கண்டு அதை வெளிக்கொண்டு வருவதன் ஊடாக சாதாரண சனங்களின் மீதும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அரூப கதைகளின் மூலமும் அறிவுருவ வடிவங்களின் ஊடாகவும்
வாழும் எங்கள் சனங்களின் கதையை ஆவணப்படுத்தி தேசத்தை காப்பாற்றுவோம். நன்றி.